ඔබ සිටින්නේ ரெவரண்ட் ரோபர்ட் மித்ரனேசன் தேவகத்துமாගේ தேவ பணிவிடை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெவரண்ட் ரோபர்ட் மித்ரனேசன் அவர்களின் தேவ செய்தி. எகிப்திலே ஆண்டவர் வாதைகளை அனுப்பின பொழுது அவர் சொன்னார், அந்த கூடாரத்துக்குள்ளே வராத ஒவ்வொன்றின் மேலும் அது அழிவை கொண்டு வரும். கர்த்தருடைய பிள்ளை கர்த்தருடைய ஆவியானவர் அசைவார். கர்த்தருடைய வார்த்தைகள் அனுப்பப்படுகிறது. அதை மாற்ற வல்லது. மாற வேண்டும். மாற முடியும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. நல்லவரா இருக்கார். தயவு செய்து உட்காருங்க. கருணாகர வாடிவிட்ட தேவனாசே அப்பா. I'm sure உங்களோடு இடைப்பட போகிறார். தேவனாச வாசங்க கிரியாகரன் செய்யணுமா? ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. நாட்களுக்காக நான் தேவனுடைய பாதத்திலே அநேக தடவை காத்திருந்தேன். அது மணித்தியாலங்கள் காத்திருந்தேன். මේ දවස්වල මම උන්වහන්සේගේ මුඛේ පැයකට මම කාලය ගත කරා. අනේකத்தை நான் கற்றுக்கொண்டேன். ඕදේ මම ඉගෙන ගත්තා. අනේකத்தை தேவன் எனக்கு காண்பித்து கொடுத்தார். ඕදේ දෙවියන් වහන්සේ මට පෙන්වා දුන්නා. இப்போ அதை டவுன்லோட் பண்ண எனக்கு முடியல. නමුත් ඒ සියල්ල ගෙනෙන්න තමයි බැරි. பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு ஏற்ற விதத்திலே உங்களுடைய விளக்கங்களை கற்று தருவார். மாத்திர சுதாத்மனா சௌரவுட்ட யுத்துவாக்கார உன்வாசே පැහැදිලි කළ අපට දෙයි. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. வெளிநாடுகளில் உள்ளவர்களை நாங்கள் வரவேற்கிறோம். නැවත පිටස්තර දේශන සමකනව සාධේ 25வது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம். மத்தே விசுவாசனி பரிச்சய அவர்களுக்கு தாளந்துகளை கொடுத்த பொழுது உன்வாசே தலන්ත දීලා அவனுடைய திறமைக்கேற்றதாக என்று சொல்லப்படுகிறது. ඔවුන්ගේ දක්ෂකමට යුතුව ஆண்டவராகிய இயேசு பிரசங்கத்தை செய்த பொழுது சுவாமி இயேசு வாசே දේශනා කරන உவமைகளை கொண்டு வந்த பொழுது அவர் அவர்களுக்கு விளங்கக்கூடியதாக கற்றுக் கொடுத்தார். சபையிலே நாங்கள் அநேக செய்திகளை அநேக விதத்திலே நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவர்களுடைய உள்ளங்களை அறிவார். உங்களுக்கு பக்குவப்படுத்தி அந்த வார்த்தைகளை கொண்டு வரும். மாதம் முழுக்க நாங்கள் அக்கினியை குறித்து தேவனுடைய அக்கினியை குறித்து திங்கட்கிழமையிலே நாங்கள் தியானித்துக் கொண்டு வந்தோம். But today God is going to do something new. ஒரு புதிய எதிர்பார்ப்பை ஒரு புதிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே சபையினுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை நடப்பிக்க ஆயத்தமாக ඔබගේ ජීවිතේ සභාවේ ජීවිතේ උන්වහන්සේ අලුත් දෙයක් කරන්න අද පටන් ගන්නවා. இந்த அக்கினி கொஞ்சம் வித்தியாசமான அக்கினியாக இருக்கு. මේ கிண்ண ටිකක් වෙනස් ආකාරයකින් ඉන්නවා. இவ்வளவு நாள் நாங்கள் பார்த்தோம் வானத்திலிருந்து அக்கினி வந்தது. இந்த வெச்சல காலகட்டத்துல ஸ்வர்கேஸ்வரத்த ஆசிஸ்டே கிண்ண பெறணும். ஹalleluya. இப்போது பார்க்கிறோம் இப்போது பார்க்க போறோம் வானத்திலிருந்து அக்கினி எப்படியாக எங்களுக்குள்ளே காரியங்களை நடப்பித்து பெரிய காரியங்களை திருப்ப போகிறது. දැන් අපි වරටනේ ආසිට්ටම්න ගින්න අපිට කරපු මාත්‍ය නැත්නම් පුදුමදේ මොකක්ද කියලා අපි බලන්න යනවා. Hallelujah. God is going to bring you a new birth into your life. දෙවෙනා ඔබගේ ජීවිතේ අලුත් ගින්නක් එකට දැන් යනවා. ஆயத்தமாகுங்க. ඔබ සූදානම් වන්න. புதிய பிள்ளை வீட்டுக்கு வருதுன்னு சொன்னால் நாங்கள் வீடை முழுக்க ஆயத்தப்படுத்துவோம். අලුත් දරුවෙක් නිවසරන අපි ගේ පොළොට සම්පූර්ණ සූදානම් කරනවා. அதுபோல இனி வரப்போகிற காலங்களுக்கு நீங்கள் இப்பவே உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ඒ වගේ මතු පැමිණෙන කාලට ඔබ දැන්ම ඔබ සූදානම් கொரிந்திய புத்தகத்திலே சொல்லப்படுகிறது. கொரிந்திய புத்தகத்தில் கர்த்தர் உங்களுக்காக தனது ஆதீனத்திலே வைத்திருக்கிறதை உன்வாசே අපිනේ කලින්ම තබා තිබුණதே எங்கள் கண்கள் காணவும் இல்லை காதுகள் கேட்கவும் இல்லை. අපගේ දෙලතුළු දැක්කෙත් නැහැ. අපගේ இதயத்திலே தோன்றவும் இல்லை. අපගේ හදවතේ නැගුණෙත් නැහැ. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் நமசுதாத்மன் வாசே பரிசுத்த ஆவியானவர் අපගේ சுதாத்மன் வாசே அக்கினி ஆவியானவர் ඒ ගිනිමේ අක්කිනිயாய் இறங்குகிறவர் இன்னක්ෙන් බස පැමිණෙන තරම් எங்களுக்கு கொண்டு வந்து புடமிட்டு எடுத்து காட்டுவார். ඒ දෙවියන් අපි අතර කරන්නේ ඔපදම්ම අපි අතර පෙන්වන්නට යනත අපි තුල சுத்திகரித்து கொண்டு வந்து கொடுப்பார். උන්වහන්සේක පවිත්‍ර කරමින් சுத்தமானதை
கொடுப்பார். ඒ සුද්ධව පවිත්‍ර දේ දෙන්න அது යනවා. எங்களை அழிக்க அல்ல, ඒක අපේ විනාශ කරන්නට නෙමෙයි. எங்களை கட்டுவதற்கு, අපිව ගොඩනගන පිණිස. எங்களை உயர்த்துவதற்கு, අපි ඔසවන පිණිස. தேவனுடைய ராஜ்யத்தை எடுத்து செல்லும் දෙවියන්සේගේ රාජ්‍ය රැගෙන යන ஆண்டவருடைய පිණිස. மகிமையை கொண்டு வருகிறார். දෙවියන්සේගේ මහිමය ගෙන அந்த දෙන පිණිස. மகிமையோடு உங்களுடைய கனம் வருகிறது. ඒ මහිමය සමග ඔබේ ගෞරවය அந்த පැමිණෙනවා. மகிமையோடு உங்களுடைய புகழ்ச்சி வருகிறது. ඒ මහිමය සමග ඔබේ කීර්තිය පැමිණෙනවා. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், ආබ්‍රහම් වහන්සේ உன் කිව්වා பேரை நான் புகழ்ச்சிக்குரியதாய் மாற்றுவேன். ඔබගේ නාමය මම කීර්තිමත් කරන්න යනවා. அவரை நாங்கள் உயர்த்தும் பொழுது තවත් අපි වහන්සේ அவருக்கு நாங்கள் கனத்தை கொண்டு வருவோம். වහන්සේට ගෞරවය දෙනකොට Amen. Amen. Hallelujah. Hallelujah. அவர் எங்கேயோ උන්වහන්සේ කුමන ස්ථානද? நாங்களும் உட்கார செய்து விட்டார். එමෙස්සනේ අපිවත් වාඩි වෙන්න උන්වහන්සේ සලස්සලා உயர ඉවරයි. விரும்புகிறவர்கள் උසස් වෙන්න කැමති වෙන අය அவரை உயர்த்துங்கள். උන්වහන්සේ ඔසවන්න. அவரை உயர்த்துங்கள். උන්වහන්සේ ඔසවන්න. ஆமென். Amen. Hallelujah. Hallelujah. இன்று நாங்கள் திருப்போம் நியாயாதிபதிகள் புத்தகத்துக்கு நாங்கள் கடந்து போவோம். අද පොඩ්ඩක් විනිශ්චයකාරක පොතට Hallelujah. Hallelujah. ප්‍රශංසා වේවා. நீங்கள் அநேக காலங்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த விடுதலை, சுகம், அற்புதம், அதிசயங்களை கர்த்தர் இந்த ராப்பொழுதிலே செய்ய தொடங்க போகிறார். ඔබ බොහෝකලසේ බලාපොරොත්තු හාස්කම පුදුම දේ උන්වහන්සේ රාත්‍රියේ කරන්න යනවා. Amen. You have waited so long. ඔබ බොහෝ කාලයක් බලාගෙන සිටියා. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, காத்திருந்தது போதும். ලංකා බලාගෙන ඔබ රැඳී සිටියා ඇති. Amen. Amen. அங்கலாய்த்து காத்திருந்தது போதும். ඔබ තැති ගන්නමේ සුසුල්ලමේ බලාගෙන இது සිටියා. அங்கலாய்க்கிற காலம் அல்ல, මේ සුසුම්රන කාලයක් නෙමෙයි. இது எடுத்துக் கொள்ளுகிற காலம். මේක අරගන්නා වූ எங்களுடைய කාලයක්. பெற்றுக் கொள்ளுகிற අපේ காலம். දේ ලබා ගන්නා වූ කාලයක්. Amen. Amen. Hallelujah. Hallelujah. எங்களுடைய பெற்றுக் கொள்கிற காலம். අපේ දේ ලබා ගන්නා இந்த වූ කාලයක්. காலத்தை நாங்கள் விட்டுவிடக் கூடாது. මේ කාලේ අපි අපිට ஏனென்றால் எங்களுக்குரியதை நாங்கள் எடுத்துக் கொள்ளாவிட்டால் අපිට යුතු දේ අපි අරගත්තේ නැත්නම් சத்துரு அதை பறித்துக் கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறார். සතුනායක උදුරා ගන්න සූදානමේ திருடிக் සිටිනවා. கொள்ள ஆயத்தமாய் ඒක இருக்கிறார். සොරකම් කරන්න සූදානමේ அவர்களுக்கு සිටිනවා. முன்பாகவே ஆயத்தமாகி விட்டார். අපිට කලින්ම සූදානම් වුණා. கர்த்தர் இவர்களுக்காக வைத்திருக்கிறதை நான் அபகரித்துக் கொள்ள வேண்டும். දෙවියන් වහන්සේ මොහොනේ තවාතමනේ මම උදුර ගන්න ඕනේ. Amen. Amen. Hallelujah. 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 ஆகவே நாங்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். එම නිසා අපි අවදිව සිටින්න ඕනේ. Amen. Amen. So you have waited so long, ඔබ බොහෝ කාලයක් බලාගෙන සිටියා. but you couldn't move forward. නමුත් ඔබ ඉදිරියට යන්න நீங்கள் බැරුව எப்பொழுது முன்னுக்கு காலடி எடுத்து வைத்தாலும் நீங்கள் பின்னுக்கு போறவர்களாய் இருப்பீர்கள். ඔබ යම් මොහොතක ඉදිරියට ඔබ පාතකොත් නැවතත් ඔබ පසුපසට යන්න நீங்கள் කියලා எப்பொழுது காலடி எடுத்து வைத்தாலும் அதிலே ஒரு தடை உண்டாகி கொண்டிருக்கிறது. ඔබ කවද ඉදිරියට පාතකො එමෙස්සර අපට බාධාවක් But වන්නේ. God says, I'm going to send the fire in front of you. නමුත් දෙවියන් වහන්සේ කියන ඔබ ඉදිරියට මම ගින්නක් එවන්න எதிரிகளுடைய தடைகள் எல்லாவற்றையும் சுட்டரிக்கப்பட போகிறது. විද්‍යාකාරක සෑම බාධාවක්ම පුරුසාදව தகர்த்த முடியாததெல்லாம் தகர்த்தப்பட்டு ඒ පහ කරන්න බැරි දේවල් සියල්ල පහ කරලා தேவனுடைய மகிமையோடு புறப்பட்டு செல்லும். දෙවියන් වහන්සේගේ මහිමෙන් அப்பொழுது පිටත් ஜனங்கள் கேட்க போவார்கள், ඒකට ජනතාව අසන්නට යනවා. இவர்கள் யார்? ඔවුන් කවුද? இவர்கள் யார்? ඔවුන් කවුද? இவ்வளவு காலங்கள் මෙච්චර කාලයක් இவள் தானா? ඔවුන් මේද இவள் தானா? ඔවුද මේ இவள் පුද්ගලයා? தானா? මේද මේ පුද්ගලයා? அப்பொழுது கேட்க போறார்கள், இவர்கள் யார்? දැන් අහන්න ඔවුන් කවුද? இவர்கள் யார்? ඔවුන් කවුද? கலிலேயர் அல்லவா? ඔවුන් ගලිලේ නෙවෙයිද? இவர்களுக்கு இப்படியான காரியங்கள் நடைபெறும். ඔවුන්ට කොහොමද මේ වගේ දේවල් සිදු වුනේ? நாங்களும் எவ்வளவோ முயன்று අපි பார்க்கிறோம். බොහෝ සර උත්සාහ நாங்கள் எவ்வளவோ காலங்கள் ஜீவித்திருக்கிறோம் இந்த අපි தேசங்களில். මේ දේශේ බොහෝ කාලයක් ජීවත් වුණා. நாங்களும் இந்த பெண்டமிக்கலால தான் கடந்து අපි මේ வந்தோம். වසංගතය පසු කරගෙන ஆனால் ආවා. இவர்களுக்கு எப்படி ஆயிற்று? මොවුන්ට මේක කොහොමද සිදු වුනේ? இது அவரால் ஆயிற்று என்று சொல்றோம். ඒක උන්වහන්සේ විසින් සිදු වුණු දෙයක් කියලා ඔබ කියන්න යනවා. එයාට සෝවාන් හාලෙලුයා කියන්නේ. Hallelujah. Hallelujah. Praise God. ප්‍රශංසා වේවා. Praise God. ප්‍රශංසා වේවා. ஆண்டவர் அக்கினியில் இருந்து மோசேயோடு பேசினார் என்று நாங்கள் பார்த்தோம். අපි දැක්කේ උන්වහන්සේ ගින්නේ සිට මොසෙස් සමග කතා කරා. Hallelujah. Hallelujah. Praise be to God. ප්‍රශංසා වේවා. யாத்ராகமம் 3வது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம். අපි නික්මෑම තුන්වෙනි පරිච්ඡේදය දකිනවා. முச்சடியிலே தோன்றின தேவன் முச்சடியிலே இருந்து அக்கினியிலே இருந்து பேசின தேவன். ඒ කටුමන්දර තුල උන්වහන්සේ ගින්නක් මෙන් ගින්න සිට උන්වහන්සේ කතා කරා. ஒன்று ராஜாக்களின் புத்தகத்திலே பார்க்கிறோம், எலியா அங்கு ஏற்படுத்தின பலிபீடத்திலே அக்கினியை அவர் அனுப்பி அந்த இடத்திலே கர்த்தரே தேவன் என்பதை காண்கிறோம். පළවෙනි රාජ්‍යයේ පොතේ දක්වන එමෙස්සන එලියාගේ පූජාව සූදානම් කරපුවා උන්වහන්සේ ගින්නක් මෙන් පැන්න උන්වහන්සේ ගින්නමේ දෙවියන් இன்றைக்கு වහන්සේ நாங்கள் நியாயாதி புத்தகத்திலே இந்த ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை நாங்கள் கண்டுகொள்ளலாம். අද අපි විනිශ්චයකාරයෙකු පුතේ සිට වෙනස් වූ දෙයක් අපි බලන්න යනවා. அது பிரயோஜனமான காரியம். ඒක ප්‍රයෝජනවත් දෙයක්. சோ 13வது அதிகாரம் சொல்கிறது, ධාතුකේ පරිච්ඡේදයේ කියනවා இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் ඉස්රායල් පුත්‍රයන් නැවතත් கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பான
செய்தபடியினால் ස්වාමීන් වහන්සේගේ ඇස්සමේ නපුරුදේ තිබුණේ කෙලෝය. கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தியர் கையில் ஒப்பு கொடுத்தார். ස්වාමීන් වහන්සේ දොල් පිළිසරුන්ගේ අතර 40 සවුරුද්දකට පාවා දුන්සේ. God is always having a timetable. දෙවියන් වහන්සේ සමයලාම කාලසටහනක් තිබෙනවා. சொல்லுங்க, ஆண்டவரிடத்திலே கணக்கு அட்டவணை இருக்கிறது. ඔබ කියන වහන්සේ අතර ගණන් බැලීමකට කාලසටහන තිබෙනවා. Amen. Hallelujah. Hallelujah. Because எங்களுடைய காலங்கள் அவருடைய கருத்திலே. මතපගේ කාලෙන් වහන්සේගේ දැක්ක තිබෙනවා. Amen. Hallelujah. அவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கால அட்டவணையை வைத்து கொடுக்கிறார். ආරසේ සෑම දෙයකම එක්තරා කාලසටහනක් තිබෙනවා. மறுபடியும் උන් නැවත இஸ்ரவேலின் கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்தபடினாலே දෙවියන් වහන්සේගේ ඇස්සමේ නපුරුදේ කරපු නිසා 40 வருஷம் ஆண்டவர் மீண்டுமாக 40 සවුරුද්දක් වහන්සේ නැවත அங்கு பெலிஸ்தியரின் கையிலே அவர்களை கொடுத்தார். පිළිසරුන්ගේ දැක්කලම පාවා දුන්සේක. அப்பொழுது தான் வம்சத்தனாகிய சேரா ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். ඒ දාන්ගේ වංශයට අයිතිව සෙරා එක්තරා මිනිසෙක් විය. மனோவா என்ற ஒரு மனுஷன் இருந்தான். ඔහුගේ නම මනෝවාය. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தான். ඔහුගේ භාර්යාව වඳව දරුවන් නොලබ සිටියා. வம்சத்தை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். දාන්ගේ වංශය ගැන ඔබ දැනගන්න ඕනේ. யாக்கோபினுடைய இரண்டாவது மனைவி ஆகிய යාකෝබ්ගේ දෙවෙනි භාර්යාව වන அது நாங்கள் பார்க்கிறோம் ராகேல். එමෙසර අපි දන්නවා රාකේල් தனக்கு பிள்ளை இல்லை என்று தெரிந்தவுடனே අපට දරුවන් නැති බව දැනගත්ත ගමන් தனது வேலைக்காரியை தன் புருஷனுக்கு கொடுக்கிறாள். அவள் மூலமாக அந்த பிள்ளை தனக்கு கிடைக்க வேண்டும். තමාගේ වැඩකාරයෝගේ ස්වාමිපුරුෂයන් දෙනවා ඒ තුලින් දරුවෙක් ලබා ගන්න පිණිස. அப்படியான தேவ திட்டத்துக்கு மீறுதலாய் வந்த ஒரு சந்ததி இந்த சந்ததி. ඒ වගේ දෙවියන් වහන්සේගේ සැලසුමට විරුද්ධව ආපු පරම්පරාවක් තමයි මේ පරම්පරාව. Amen. Amen. Hallelujah. சில சமயங்களிலே நாங்கள் செய்கிற காரியங்கள் සමහර අවස්ථාවල අපි කරන දේවල් எல்லாம் நீதியும் நியாயமானது என்று சொல்ல முடியாது. හැමදේම ධර්මිෂ්ඨ නැත්නම් නීතියට අනුකූලව ஆனால் தேவன் மனுஷனுடைய பலவீனங்களை அறிந்ததினாலே දෙවියන් වහන්සේ මිනිස්යාගේ දුර්වලතාවයේ தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன். ඒ අයහපත යහපත ලෙස වෙනස් කරන දෙවියන් වහන්සේ. ஆமென். ஆண்டவர் ஆபிரகாமிடத்திலே சொன்னார், වාස ආබ්‍රහම්ට කිව්වා நான் உனக்கு சந்ததியை பெருக்குவேன். මන්නකොට ඔබගේ පරම්පරාව වැඩි කරනවා. சாராள் பொறுமை இழந்து விட்டாள். සාරාගේ ඉවසීම අහිමි ஆகார் ஆகாரை கொடுத்தாள். ආගම පාවා දුන්නා. ஆகாரினாலே ஒரு சந்ததி வந்தது. ආගම තුලින් පරම්පරාවක් ආවා. ஆண்டவர் சொன்னார், நான் இதை திட்டமிடவில்லை. නමුත් දෙවියන් වහන්සේ මම මේක සලසන ஆனால் කරේ நீ නැහැ. இதை செய்தபடியினாலே මේක කරපු නිසා அந்த சந்ததியை நான் ஆசீர்வதிக்கிறேன். ඒ පරම්පරාවට මම ආශිර්වාද කරනවා. ஆனாலும் சாராளின் ஊடாக உனக்கு பிள்ளை உண்டு. නමුත් සාරා තුලින් ඔබට දරුවෙක් බිහි වෙන්න இங்கே යනවා. அதே போலதான். ඒ වගේම තමයි මේ ස්ථානයේ. Amen. Amen. Hallelujah. யாக்கோபு ராகேலை விரும்பினால் යාකෝබ් රාකේල්ට කැමති. ராகேலுக்காக அவன் தியாகம் செய்தான். රාකේලට බොහෝ දේ කැප කරා. ராகேல் නමුත් රාකේල් தேவ நேரத்தை அவர் கவனிக்கவில்லை. දෙවියන් වහන්සේගේ වේලාව ගණන් ගත්තේ නැහැ. அவள் நேரத்துக்கு முன்பாக செயல்பட விரும்பினாள். ඒ කාලයට ප්‍රථම ක්‍රියා කරන්න කැමති වුණා. காரணம் ஏன்? தன் சகோதரி அங்கு பிள்ளைகளை பெற்றுக் கொண்டு හේතුව කුමක්ද? තමාගේ සහෝදරිය දරුවන් හදාගත්තු නිසා. உங்கள் காலத்துக்கு நீங்கள் காத்திருக்க வேண்டும். ඔබගේ කාලය அந்த වෙනුවෙන් බලා காலத்தை සිටින්න. தவறவிடக் கூடாது. ඒ කාලයව වරද அந்த ගන්න. காலத்தை அறிகிற அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ඒ කාලේ දැනගන්නව දැනගැනීම අපි ලබා ගන්න ඕනේ. கேட்கிறதுக்கு காதுள்ளவர்கள் கேட்கலாம். අසන්ට කන් ඇත්තෝ අසත්වා. அநேக காரியங்களை எனக்கு விளங்கப்படுத்துறதுக்கு இப்ப டைம் இல்லை. මම ඔබට බොහෝ දේ පැහැදිලි කරන්න මට කාලය වේලාව නැහැ. Amen. Amen. அப்போ இந்த தான் குடும்பம் ඒතර මේ දාන්නේ වංශය எப்பொழுதும் தேவனை விட்டு விலகுற குடும்பமாய் இருந்தது. நல்ல சந்ததியாய் இருந்தது. සමේතම දෙවියන් වහන්සේගෙන් ඈත් වුණා නැත්නම් අයින් වුණා පරම්පරාවක් இஸ்ரவேலுக்குள்ளே அதிகமான விக்கிர ஆராதனைகளை கொண்டு வந்தவர்கள் இவர்களாய் இருந்தார். ඉස්රායල් දේශය තුළ ඉතාමත් ඒ රූපවන්දන ගෙනාවු වංශයක් මොන් සිටියා. அடிக்கடி இஸ்ரவேல் சிறையிருப்புக்கு போறதுக்கு இவர்களே காரணமாய் இருந்தார். පිටි පිටි ඉස්රායල් ජනතාව වහල්කමට යන්න මොවුන් තමයි හේතුවක් වුණේ. ஆனால் அதற்குள்ளே ஒரு குடும்பம் இருந்தது. නමුත් ඒ තුළ එක එක්තරා පවුලක් සිටියා. அதுதான் மனோவாவும் அவள் மனைவி. ඒක තමයි මනෝවාසා ඔහුගේ භාර්යාව. எப்பேற்பட்ட பரம்பரையில வந்தாலும் கவலை இல்லை. ඔබ මොනවාගේ පරම්පරාවකින් ආවද කියලා உன் ප්‍රශ්න பரம்பரை எப்படிப்பட்ட விக்கிர ஆராதனைகள் இருந்தாலும் பரவாயில்லை. ඔබගේ පරම්පරාව මොනවාගේ රූපවන්දන තුළ සිටියක් කමක් எப்படி නැහැ. சீரழிவான இடங்களில் இருந்தாலும் பரவாயில்லை. මොනවාගේ අනවශ්‍ය දේ තුළ සිටියක් කමක් නැහැ. ஆனால் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். නමුත් දෙවියන් වහන්සේ ඔබව තෝරගත්තා. கர்த்தராலே குறிக்க வைக்கப்பட்டார். ඔබගෙනම දෙවියන් වහන්සේ සීමාව නියම කරලා තිබෙනවා. Amen. Amen. நோவாவுடைய காலத்திலே ඒ නෝවාගේ කාලේ எல்லா ஜனங்களும் பாவம் செய்தார்கள். සෑම ජනතාවක්ම පව් කරා. ஆனால் நோவாவோ நீதிமானாய் නමුත් இருந்தார். නෝවා මේ ස්ථානයේ
වර්තමානයේ ධර්මිෂ්ඨෙක්ව සිටියා. Hallelujah. හලෙලූයා. නෝවාவை கர்த்தர் நீதிமானாய் கண்டார். දෙවියන් වහන්සේ නෝවව ධර්මිෂ්ඨෙක් බවට දුෂ්වා. சோதோம் குமாராவிலே இருந்த எல்லாரும் பாவம் செய்தார்கள். ඒ සදෝගවරට සමකිනාම පව් කරා. ஆனால் லோத்தை ஆண்டவர் நீதிமானாய் கண்டார். அவர் நீதிமானாய் இருந்தார். නමුත් ලෝත් දෙවියන් වහන්සේ ධර්මිෂ්ඨෙක් දැක්වූ ධර්මිෂ්ඨෙක්ව සිටියා. சோ உன் சந்ததியிலே உன் பரம்பரையிலே கர்த்தர் உன்னை கண்டுகொண்டார். ඔබගේ වංශයේ ඔබගේ Hallelujah. என் வீட்டிலே 4 சகோதரர்கள் 4 ஆண்கள். අපගේ වර්තමානයේ දරුවන් පස් දෙනෙක්ට පස් දෙනෙක් සිටියා පිරිමි දරුවන්. ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். දෙවියන් වහන්සේ මාව තෝරගත්තා. Amen. Amen. Hallelujah. Hallelujah. ஏன் நான் இதை சொல்றேன்னு சொன்னா අයි මම මේ දෙවට தேவ කියනවා. அக்கினியை எடுத்துச் செல்றதற்கு දෙවියන් වහන්සේගේ ගින්න රැගෙන යන්න you are appointed. ඔබ ඇවිල්ලා නියම කර இந்த තිබෙනවා. இறுதி காலத்திலே මේ අවසාන කාලේ மெய்யான அந்த அக்கினியை தூக்கி சுமந்து ඒ සැබෑව ගින්න தேவனுக்கு දරාගෙන மெய்யான ஆராதனையை செய்ய ඒ සැබෑව නමස්කාරය இந்த அந்நிய කරන්න தேசத்திலே මේ අන්‍ය දේශයේ கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட දෙවියන් වහන්සේගේ නාමය கர்த்தர் එසවෙන්න உன்னை தெரிந்து கொண்டார். දෙවියන් වහන්සේ ඔබ இந்த சபையை தெரிந்து මේ கொண்டார். සභාව තෝරගත්තා. இந்த பிள்ளைகளை உட்படுத்தி இருக்கிறார். ඒගොල්ලෝ අපේ පිරිසෙන්ට සැලසුවා. Amen. ආමේන්. மனுவா මනෝවා மனுவான்னு சொன்னார் ஆறுதல். ඒ මනෝවා කියලා කියන්නේ Place සැලසීම. of rest. සැලසීම සහනය. Amen. Amen. Hallelujah. Hallelujah. அவன் கர்த்தருக்குள்ளாய் ஆறுதலை பெற்ற ஒரு மனுஷனையார். ඔව් දෙවියන් වහන්සේ තුලින් සැලසීම ලබාගත්තු පුද්ගලයෙක් ஆனால் என்ன சொல்லுகிறது அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ඔහුගේ වචනේ මොනවද කියන්නේ? බලන්න. அவன் பேர் மனோவா. ඔහුගේ නම මනෝවාය. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தார். ඔහුගේ භාර්යාව දරුවන් නොලබපු වඳව සිටියා. அந்த பிள்ளை பெறாத தன்மை வந்து ඒ දරුවන් නොමැති තත්ත්වයක් இஸ்ரவேல் தேசத்திலே ඉස්රායල් දේශේ ஒரு அவமதிப்பாய் இருந்தது. ඒකයි අගෞරවයක් තිබුණා. ஒரு அவமானமாய் இருந்தது. ඒකයි උට අවමානයක් තිබුණා. குடும்பத்துக்கு அவலட்சணமாய் இருந்தது. ඒ පවුලට ඒක ලස්සන නැතුව තිබුණා. குடும்பத்தின் சீர்கேட்டுக்கு காரணமாய் இருக்கிறது. ඒ පවුලේ විනාශයට හේතුවක් වුණා. ஏனென்று சொன்னால் ඇයිදනම් ஒரு மனைவி மலடியாய் இருந்தால் භාර්යාවක් වඳව සිටියා. அந்த கணவனுடைய பெற்றார் ඒ ස්වාපුරුෂයෙක් என்ன செய்வார்கள் என்று சொன்னால் මොනවද කරන්නේ නා? அந்த பிள்ளைக்கு பதிலாக அந்த மனைவிக்கு பதிலாக இன்னொரு மனைவியை ஏற்படுத்த வேண்டியதாக இருந்தது. ඒ භාර්යාවට වෙනුවෙන් තවත් භාර්යාවකට ඔහුට සූදානම් කරලා දෙන්න යුතුව ஏனென்று சொன்னால் சந்ததி பெருகிறதுக்காக. මත ඔහුගේ පරම්පරාව නැත්නම් වංශේ වැඩි වෙන පිණිස වර්ධනය වෙන පිණිස. Amen. ආමේන්. ஆனால் நாங்கள் இங்கே பார்க்கிறோம் මේ සනක් දකින්නවා. இந்த அவமானம், මේ අවඩම්බුව, அவலட்சணம், මේ අවලක්ෂණ තත්ත්වය, சீர்கேடு ඒ විනාශය, என்று சொல்லப்பட்ட அவலத்தையும் இவர் 2 பேரும் தாங்கி ඒ කියනව සෑම දෙයක්ම මේ දෙදෙනාම දරාගෙන ஒருவரை ஒருவர் அவர்கள் தாங்கிக் கொண்டார். එකිනෙකාව දරාගත්තා. නැත්නම් සලසව ගත්තා. Amen. ආමේන්. Hallelujah. 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 அவருடைய வாழ்க்கையிலே எத்தனை பாடுகள் பட்டிருப்பார்கள் என்று நாங்கள் நினைத்து பார்க்க முடியாது. අපිට සිතලා බලන්න බෑ උන්ගේ ජීවිතේ කිතරම් පීඩා දුක් எங்களுடைய கலாச்சாரங்கள் அப்படியே நாங்கள் பார்க்கிறோம். අපගේ සංස්කෘතියත් අපේ වගේ பிள்ளைகள் முன்னுக்கு போக முடியாது. දරුවන් නොමිත ඉදිරියට යන්න බෑ. என் வீட்டில் இந்த பிள்ளைகளை தூக்க முடியாது. ඒකේ නිවසේන දරුවන් වඩා ගන්න அது බෑ. அவர்களை முன்கொண்டு போறதுக்கு அவருடைய வாழ்க்கையை அவர்கள் தடை ඒ பண்ணுகிறார்கள். ඉදිරියට යන්න උන්ගේ ජීවිතේට බාධාවක් කරනවා. இப்படியான ஒரு பாடுகள் நிறைந்த இடங்களுக்குள்ளே அவர்கள் கடந்து මේ சென்றார்கள். වගේ පීඩාවන් පිරුණු තත්ත්වයක් තුළ තමයි උන් ගමන් කරේ. நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். අපි දැනගන්න ඕනේ. They had the rest in God. උන්ට දෙවියන් වහන්සේ තුළ ඒ සාහනය තිබුණා. Amen. ආමේන්. Hallelujah. හalleluya. ஆனால் அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ඒ වගේම තමයි දෙවියන් වහන්සේ තෝරගත්තේ. சாரா, සාරා, ஹானா, ඒ හන්නා, ரேச்சல், රේචල්, எலிசபெத். එලිසබෙත්. Amen. ආමේන්. Hallelujah. හalleluya. இஸ்ரவேலின் புத்தகத்தின்படி தோராவின் படி ඒෂියා පොතේ තෝරාට අනුව இந்த 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 23 பெண்கள் தேவ விசுவாசத்திலே இப்படியான காரியங்களுக்காக கடந்து சென்றிருக்கிறார்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் මේ சொல்றாங்க. කාන්තාවන් 22 දෙනෙක් දෙවියන් වහන්සේ තුලින් මේ වගේ ගමන් කරා කියලා සොයාගෙන පවසනවා. Hallelujah. 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 They lived in Judah. அவர்கள் ஜூதாவிலே இருந்தார்கள். ඔය යුදයේ සිටියා. துதிக்கிற இடம், ප්‍රශංසා ராஜரீகம் நிறைந்த இடம். ඒ රාජකීය පිරිසානය. Amen. ஆளுகைக்கு நியமிக்கப்பட்ட இடம். ඒ පාලනයට නියම කරපු ස්ථානය. தேவனால் தெரிந்து கொண்ட இடம். දෙවියන් වහන්සේ තෝරගත්තු ස්ථානය. அவர்களுக்குள்ளே இருந்த நிந்தைகளும் பாடுகளுமோ அநேகமாயிருந்தது. නමුත් ඔවුන් තුළ තිබුණු නින්දාවන් සහ පීඩාවන් බොහෝමයක් තිබුණා. பார்க்கும் பொழுது அதுதான்
ஜோசப். මම මේක බලනකොට ඒක තමයි කල්පනා කරේ. சபைகளுக்கு வருகிறோம், ஆராதிக்கிறோம், අපි සභාවට එනවා නමස්කාර කරනවා. අපි යාඥා කරනවා. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற பாடுகளை கர்த்தர் அறிகிறார். නමුත් ඔබ තුළ තියෙන ඔය පීඩාවන් அநேக காரியங்கள் வெளியிலே எங்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். ඕනෙවල අපිට එළියට කියන්න පුළුවන්. ஆமென். ஆமென். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எத்தனையோ பாரங்களை இத்தனை காலங்கள் சுமந்து கொண்டு வந்திருக்கிறீர்கள். ඔබ බෝධනාගේ ජීවිතේ මෙච්චර කාලයක් ඔබේ බර උසල கனவுக்கு பேசுகிறதுக்கு உங்களுக்கு இடம் இல்லாமல் இருக்கு. හදවත විවෘත කළොත් කතා කරන්න බැරුව ඇති. ஆமென். ஹalleluya. ஹalleluya. மனுஷர்களாகிய நாங்கள் மாயாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். මන්ද මනුෂ්‍යයන් අපි මායාවක් විදිහටම ජීවත් எங்களுக்குள்ளே වෙනවා. என்ன நடக்கிறது என்று உண்மையாய் நாங்கள் பகிர்ந்து கொள்ள இடமில்லாமல் தவிக்கிறோம். ඇත්තටම අපිට කුමක්ද සිදු වෙන්නේ කියලා අපි බෙදා ගන්න බැරුව අපි තැතිගැන්වෙ සිටිනවා. Though they were in disgrace, அவமானம் அவலட்சணமாய் இருந்தார்கள், ඒ අවනම්ම නැත්නම් ඒ අවලක්ෂණම තිබුණා. அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் துணையாய் நின்றதை நாங்கள் பார்க்கக்கூடியது. නමුත් උන් එකිනෙකාට උපකාරයක්ව සනසගෙන මේ සිටය කියලා අපි දකිනවා. அவர்கள் தேவனை விட்டு விலகவில்லை. ඔවුන් දෙවියන් වහන්සේගේ සිට ඈත්ුනේ නැහැ. Amen. Amen. Hallelujah. Hallelujah. This is one of the main point we have to learn to keep the fire going. මේක තමයි ගින්න රැගෙන අපි දැනගන්න ඕන ප්‍රධාන කරුණ. நாங்கள் பரிசுத்தாவியை பெற்றுவிட்டோம், අවිශුද්ධාත්මය ලබා ரட்சிக்கப்பட்டு ගත්තා. விட்டோம். ගැනීම ලබා ஆனால் ගත්තා. எங்களுக்கு எதுவும் இல்லை என்று நான் சொல்ல முடியாது. නමුත් අපිට කිසිවක් නැහැ කියලා எங்களுக்கு අපිට பிரச்சனை இல்லை என்று சொல்ல முடியாது. ප්‍රශ්නයක් பாரம் இல்லை என்று சொல்ல முடியாது. කිසිම බරක් නැහැ කියලා Amen. කියන්නේ நாங்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு பாரத்தை நாங்கள் வருஷ கணக்காய் தூக்கி சுமக்கிறோம். අපි යම් කෙනෙක් අපි යම් ආකාර බරක් අපි වසර ගානක් சிறிய சிறிய උසුනා மூட்டைகளாய் கட்டி ஆங்காங்கே வைத்திருக்கிறோம். ඒ කුඩා කුඩා මූට්ටාවසෙන් බදලා අපි එමෙ நாங்கள் அதை නාසයෙන් பிறந்து ලබා பார்க்கவும் விரும்பவில்லை. අපි ඒක විවෘත කරලා බලන්නත් කැමති නැහැ. இன்னைக்கு நீங்க வீட்டை போய் தேடி பாருங்க. අද ඔබ නිවසට කියලා හොයලා බලන්න. எத்தனை அனாவசியமான சாமான்களை நாங்கள் சுத்தி வைக்கிறோம். කොච්චර අනවශ්‍ය බඩු අපි පොඩි බඳලා තැන් තැන් වල මුල් වල තියලා තිබෙනවා. We don't want to throw it away අපි ඒක විසි කරන්න කැමති නැහැ. because some sort of experience, මන්ද අපිට some sort of remembrance, අපේ සම් මතකයන් තිබෙනවා. சிலருடைய வேதனைகளை நினைப்பதிலே நாங்கள் திருப்தி அடைகிறோம். සමහර අපගේ වේදනාවන් කල්පනා But කරන God says, leave it away. නමුත් දෙවියන් කියන සියල්ල අත්හරින්න. You are not designed to carry the burden. ඔබ වෙන්නේ ඔබගේ බර කැඳවගෙන යන්න ඔබ කැඳවල නැහැ. ஆண்டவர் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்திலே வாருங்கள். උන්වහන්සේ කියන වේසමේ බර උසල සියල්ලනේ මා වෙත වරෙන්න. Amen. ආමේන්. Hallelujah. හලෙලූයා. Hallelujah. හලෙලූයා. ஒவ்வொருவரும் படுக்கைக்கு போகும் பொழுது සෑම කෙනාට නිදාගන්න යන්න ප්‍රථම ஒரு பெருமூச்சோடு ලොකු හුස්මක් අරගෙන நாளைக்கு ஒரு நல்ல நாளா இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு நாங்கள் கடந்து போவோம். හෙට දවසේ යහපත් දවසක් වෙන්න ඕන කියලා බලාපොරොත්තුෙන් තමයි අපි නිින්දට යන්නේ. It is the truth. ඒක ඇත්ත. It is the truth. ඒක ඇත්ත. Amen. ආමේන්. Hallelujah. Hallelujah. Praise be to God. ප්‍රශංසා වේවා. நாங்கள் இங்கே பார்க்கிறோம், අපි මේ ස්ථාන දකිනවා. அங்கு அவர்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறவில்லை. ඔවුන් බලාපොරොත්තු වුණු දේවල් මේ ස්ථානයේ සිදු වුණේ නැහැ. ஆனால் ஒரு நாள் නමුත් එක දවසක් திடீரென்று විගසින් கர்த்தருடைய தூதன் அங்கே தோன்றினார். දෙවියන්ගේ දූතයා මේ ස්ථානයේ පැමිණුණා. Amen. ආමේන්. எத்தனை பேருக்கு கர்த்தருடைய தூதன் வீட்டு வாசல்ல வர வேண்டும்? ඔබ කීදෙනෙකුට දෙවියන්ගේ දූතයා ඔබගේ දොරකඩ ගාවට එන්න ඕනේ? God is ready to send his angels to your bedroom දෙවියන්ගේ කැමති දූතයෙක් ඔබගේ යහනට යවන්න. because he has a message for you. මන්ද ඔබ උත්තරන ඔබට දෙන්න පණිවිඩයක්. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு செய்தியை வைத்திருக்கிறார். උන්වහන්සේ ඔබට යම් පණිවිඩයක් තබා තිබෙනවා. இந்த நேரத்தில் ஆண்டவர் என்னை தூது அனுப்பியிருக்கிறார். දැන් මේ වෙලාව උන්වහන්සේ මාව දූතයෙක් විදිහට මේ ස්ථානට යවා තිබෙනවා. God is going to say something, do something, දෙවියන්ගේ යම් දෙයක් කියන්න කැමති bring you some sort of understanding today. යම් තේරුම් ගැනීමක් උන්වහන්සේ දෙන්න කැමති. Amen. ආමේන්. எதிர்பாராத விதத்திலே බලාපොරොත්තු නොවුණු ආකාරයට அங்கு தூதனானவர் வந்து நிற்கிறார். මේ ස්ථානයේ දූතයා පැමිණෙනවා. தூதனானவர் வந்து சொல்லுகிறார், ඒ දූතයා පැමිණලා කියනවා. மூன்றாவது வசனத்தை பாருங்க. තුන්වෙනි වචනේ බලන්න. அந்த ஸ்திரீக்கு தூதனானவர் தரிசனமாகி ස්වාමීන් වහන්සේගේ දූතයා ස්ත්‍රියට පෙනී இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். බලවත් ඔබ වදව දරුවන් නොලබ සිටින
සිටින්නේය. නමුත් නුඹ ගර්භණීය පුත්‍රයෙකු වදන්නේ. First of all, God is saying, පළවෙනි දෙවියන් වහන්සේ நீ කියනවා பலன் கொடுக்காமல் இருப்பது தேவனுடைய திட்டமும் அல்ல, சித்தமும் அல்ல. ඔබ පළවෙනි උදේට දෙවියන් වහන්සේ කැමැත්තකුත් නෙමෙයි, වහන්සේගේ සැලසුමකුත් නෙමෙයි. அது உன்னுடைய ஊழியமாய் இருக்கலாம், உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாய் இருக்கலாம், குடும்பமாய் இருக்கலாம், சபை வாழ்க்கையாய் இருக்கலாம், சமுதாயமாய் இருக்கலாம். நீ பெருக்கத்துக்குரியவனும் பலன் கொடுக்க வேண்டியவனுமாய் இரு. ඔබගේ පෞලේ ජීවිතය වෙන්න පුළුවන්, සමාජයේ ජීවිතය වෙන්න පුළුවන්, සේවයේ ජීවිතය වෙන්න පුළුවන්, ඔබගේ පුද්ගලික ජීවිතය වෙන්න පුළුවන්. දෙවියන් වහන්සේ කැඳවා நீ තිබෙන பரலோக ராஜ்யத்தின் பிரதிநிதியாய் இருக்கிறாய். අද ස්වර්ග රාජ්‍ය ප්‍රතිරූපණය කරන්න සිටින பரலோக ராஜ்யத்தின் பிரஜையாய் இருக்கிறாய். ස්වර්ග රාජ්‍ය උරුමකාරයෙක්ව සිටින தேவனுடைய பெருக்கத்தை நீ பெற்றுக்கொண்டு எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டியவனாய் இரு. දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය ගෘහණීයව අනිවාර්යයෙන්ම රැගෙන යන්න ඕනේ. இதுதான் கர்த்தருடைய திட்டம். මේක තමයි දෙවියන් වහන්සේගේ සැලසුම. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Praise be to God. ප්‍රශංසා වේවා. கர்த்தர் இந்த ராப்பொழுது உங்களை சொல்லுகிறார். දෙවියන් වහන්සේ මේ රාත්‍රියේ ඔබට කියනවා. இத்தனை வருஷங்கள் நீங்கள் இங்கே இருந்திருக்கிறீர்கள். ඔබ කොතරම් වර්ෂ ගණනක් මේ ස්ථානයේ සිටිනවා. அப்பிரயோஜனமாக்களாய் இருந்திருக்கலாம். ඔබ කිසිම ඒ කාලේ සෑම දෙයක් பிரயோஜனமுள்ளவர்களாய் இருந்திருக்கலாம். பிரயோஜனமற்றவர்களாய் ඔබ இருந்திருக்கலாம். ප්‍රයෝජනයක් නැතුව ඉන්නේ නැති. ஆனால் ஆண்டவர் சொல்றார், අද වහන්සේ කියනවා நீ எனக்கு பிரயோஜனமானவன். නුඹ මට ප්‍රයෝජනවත් පුද්ගලයෙක්. Take it clearly. ඔබ ඒක පැහැදිලිව අරගන්න. நீங்கள் கர்த்தருக்கு பிரயோஜனமானவன். ඔබ දෙවියන් වහන්සේට எங்களுடைய ප්‍රයෝජනවත් காரியங்களை தான் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். අපි අපගේ දේවල් எங்களுடைய තමයි வேலை, බලන්නේ. எங்களுடைய குடும்பம், எங்களுடைய காரியங்கள் சென்று தான் இருக்கிறோம். අපගේ නිවස අපගේ ගෙදර වැඩ අපි இது செய்யத்தான் வேண்டும். මේ සියල්ල කරන්න තමයි ඕනේ. இவற்றின் ஊடாக கர்த்தர் உங்களை கட்டிக் கொண்டிருக்கிறார். මේ සියල්ල තුළ උන්වහන්සේ ඔබ ගොඩනගාගෙන But සිටිනවා. that is not the main purpose. නමුත් ඒ ප්‍රධාන අරමුණ ඒක නෙමෙයි. The main purpose to advance the kingdom of God. ඒ ප්‍රධාන අරමුණ උන්වහන්සේගේ රාජ්‍යය ගොඩනැගීමයි. Amen. Amen. Hallelujah. Hallelujah. And அவர் ஒரு direction-ஐ கொடுக்கிறார். උන්වහන්සේ විශ්වාසයේ දිශාවක් දෙනවා. நீ திராட்சரசம் மதுபானம் குடியாதே, මුද්‍රික පානේ සරමීමක් නොවි. தீட்டான எதை நீ புசியாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. අපිටර දෙයක් නොකා සිටින හැටියට බලාගෙන ඉන්න. நீ கர்ப்பத்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். වක්සෙන්ම ගර්භණීය පුත්‍රයෙකු වදන්නේය. அவன் தலைமேல் சவரங்கத்தை படையல ஆகாது. ඔහුගේ හිසට කිසි දැලපියක් அந்த பிள்ளை නොපෙමිණි. பிறந்தது முதல் தேவனுக்கென்று වක්සෙන්ගේ දරුවා ගර්භයේ පටන් දෙවියන් වහන්සේට நசரேயனாய் இருப்பான். නාසරියෙකු විය යුතුය. அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்கும். ඔහු පිලිස්සුන්ගේ අතින් ඉස්රායල් ගලවන්නට පටන් ගන්නවා ඇතයි එයට කීවාය. Unexpected, බලාපොරොත්තු නොවුන දෙයක්. but a new hope. නමුත් ඒ බලාපොරොත්තුවක් තිබෙනවා. அவனுடைய வாழ்க்கை பிரயோஜனமற்றதாய் இருந்தது. ඔහුගේ ජීවිතයේ කිසිම ප්‍රයෝජනයක් கர்த்தருடைய නැහැ. பார்வைக்கு அற்பமாய் இருந்தது. අනිත්‍යයේ බැලුමට එක ස්වර්ගයේ கர்த்தருடைய பார்வைக்கு அவலட்சணமாய் இருந்தது. අනිත්‍යයේ බැලුමට අවලක්ෂණව තිබුණා. சீர்கேடு உள்ளதாய் இருந்தது. ඒක නිකන් අප්ලිවට තිබුණා. அவனும் நினைத்திருக்கலாம், ඔහු හිතාගෙන இனி என் வாழ்க்கைக்கு என்ன பிரயோஜனம்? දැන් මගේ ජීවිතේ මොන நீ ප්‍රයෝජනයක්ද? நினைத்திருக்கலாம், இதற்கு மேல் நான் என்ன செய்ய ඔබ முடியும்? හිතනවා ඊට වඩා මම මොනවද කරන්න But පුළුවන්? God says නමුත් දෙවියන් there වහන්සේ is කියනවා, something is going to start beginning today. අද දවසේදී යම් අනිත්‍යයක් ඔබගේ இந்த ජීවිතේ ராப்பொழுது புதிய காரியத்தை கர்த்தர் உனக்குள்ளே செய்ய தொடங்க இருக்கிறார். මේ රාත්‍රියේ දෙවියන් වහන්සේ ඔබගේ ජීවිතේ අනුන්දයක් පටන් ගන්නට உனக்குள்ளே යනවා. ஒரு எதிர்பார்ப்பை கொண்டு வருகிறார். අමුතු එක්තරා ஒரு බලාපොරොත්තු புதிய நம்பிக்கையை கொண்டு வருகிறார். අලුත් විශ්වාසයක් எவ்வளவு එනවා. பிரசங்கத்தை கேட்டு கேட்டு நாங்கள் உட்கார்ந்து இருக்கிறது. එතරම් අපි දේශනාවන් අහගෙන කෙතරම් දුරට අපි වාඩිලා நினைக்கிறீர்கள், ඒ මොකද ඔබ நீங்கள் සිතනවා. பிரசங்கத்தை கேட்கும்படியாய் வரவழைக்கப்படுகிறீர்கள். ඔබ දේශනාව අසන පිණිස ඔබ කෙරෙනවා. நீங்கள் உங்களை கட்டுவிக்கும்படியாய் உங்களை ஆண்டவர் கொண்டு ඒ வருகிறார். වෙලාවේ දෙවියන් වහන්සේ ඔබ ගෙනවිත් ඔබ කොටගෙන පිණිස செய்து முடிக்க வேண்டியது அங்கே இருக்கிறது. මම ඔබ කරන්න නිම කරන්නට දේවල් බොහෝ දෙයක් சிருஷ்டிகள் காத்திருக்கிறார்கள். බැවිල්ල බලා இந்த සිටිනවා. அக்கினி வழியிலே கொண்டு போகப்பட வேண்டும். මේක එළියට ගෙනියන්න ඕනේ. இந்த பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை நீங்கள் எடுத்துச் செல்ல මේ வேண்டும். පූජා ස්ලිපෙට තින්නව ගෙනින් ඉන්නව ගෙනියන්න மற்றவர்கள் ඕනේ. கண்டு கொள்ள வேண்டும் மாத்திரமல்ல, අනිත්‍යව දැක්කන්න ඕනේ විතරක් නෙමෙයි. மற்றவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். අනිත්‍යය ඒක ලබා ගන්න. அப்போ நீங்கள் கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். ඔබ දෙනේ ලෙස වෙනස් தேவனுடைய அக்கினியை எடுத்து கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். වෙනස්සේ ගින්නරනව තව தேவனுடைய දෙන්න அன்பை ඕනේ. கொடுக்கிறவர்களாய் மாற වෙනස්සේ வேண்டும். ප්‍රේමයම තවකට දෙන වෙලෙස தேவனுடைய වෙනස් ரட்சிப்புக்கு வழியை காண்பிக்கிறவர்களாய் மாற වෙනස්සේ வேண்டும். ගැලීමට මාර්ගයක් ඔබ පෙන්වන්න ඕනේ. இதற்காகவே அந்த அக்கினியை கர்த்தர் உனக்கு ඒ නිසා තමයි දෙවියන් වහන්සේ ගින්න ඔබ நான் அந்நிய பாஷை பேசுவதற்காக අන්‍ය වචන හතර කතා කරන්න நான் නෙමෙයි. வரங்களை ඒ காண்பிக்கிறதுக்காக ජීවන හතර කරගන්න නෙමෙයි. God has something
precious. දෙවියන් වහන්සේ ඔබගේ ජීවිතයේ මුතුන් දෙයක් ඔබගේ ජීවිතේ තබා තිබෙනවා. Amen. ආමේන්. Hallelujah. 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 The best part of the thing is, ඒ ප්‍රධාන කොටස තමයි මේ සානේ. இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலும் මෙච්චර ප්‍රශ්න මැදියේ அவள் தேவனுடைய தூதனானவரை அடையாளம் கண்டு கொள்கிறார். ඒ දෙවියන් වහන්සේගේ දූතයව හරියට දැනගන්නවා. அதனுடைய அர்த்தம் என்ன? ඒක අර්ථය කුමක්ද? அவளை சுற்றி இருந்த எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் ඒ වටාත් සෑම ප්‍රශ්නයක් මැදියේම அவள் தேவனோடு இருந்த தொடர்பை விட்டு விடவில்லை. ඒ දෙවියන් වහන්සේට සම්බන්ධතාවය අත්හැරගෙන தேவனுடைய காரியங்களை அடையாளம் காணக்கூடியதாய் அவள். දෙවියන් වහන්සේගේ දේවලයි සල්පනාකාරයෙන්ම දැක ගන්න පුළුවන් වුණා. Can you identify the angel of God when God sent that angel? දෙවියන් වහන්සේගේ දූතයව දැනට ඔබට පුළුවන් දී දූතයව හඳුනගන්න. செட்டை இல்லாத தூதன் தான் வருவான். පියාපතක දූතයන් තමයි එන්නේ. நாங்கள் நினைக்கிறோம் பிசாசு என்று சொன்னால் கொம்பு வச்சு கொண்டு வருவான். අපිට යක්ෂයා කියන්නේ අන් දෙකක් තියාගෙන තමයි එන්නේ කියලා. ஏஞ்சல் என்று சொன்னால் செட்டை வச்சு கொண்டு வருவான். දූතයා කියන්නේ පියාපතක වීදගෙන ඉන්න ඕනේ. You have to understand who God appointed you, and you have to understand who the devil appointed for you. ඔබ දැනගන්න ඕනේ දෙවියන් වහන්සේ නියම කරපු දූතයා කවුද? ඒ වගේ මෙසරනේ යක්ෂයාවත් ඔබ දැනගන්න. பிசாசு யாரை நியமித்து உங்களை வஞ்சிக்க விரும்புகிறான்? යක්ෂයා කාව නියම කරලා ඔබ වංචාවට ලක් කරනවා. தேவனுடைய தூதனானவர் யார் என்றோ கண்டுகொள்ள கூடிய அந்த அனந்த ஞானம், அந்த வெளிப்பாட்டை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவ பிரசன்னத்திலே நாங்கள் நிற்க வேண்டும். ඒ දෙවියන් වහන්සේගේ දූතයා කවුද කියලා අපි හරියාකාරව හඳුනගන්න දැනගන්න ඕනේ නම් අපි උන්වහන්සේ අපිට වාගස් වෙන්න ඕනේ. මේසන අපි දකිනවා. இந்த மனோவாம் மனைவியும் தேவ பிரசன்னத்திலே நிற்கிறவர்களாய் මේ මනවසවගේ භාර්යාව දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ සිටිනවා. தேவதூதனை அடையாளம் காணக்கூடியதாய் මත දෙවියන් වහන්සේගේ දූතයාට හරියාකාරව දැනගන්න පුළුවන් වුණා. அவள் ஓடி போகிறாள். ඒ දුවගෙන යනවා. Here we see the openness. එමෙසනේ විවෘතභාවයක් තිබෙනවා. அவள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு இடம் ඒ බෙදා ගන්න පුළුවන් එකම ස්ථානය அவளுடைய கணவன். ඔහුගේ ස්වාමිපුරුෂයා. அவள் ஓடி போய் சொல்லுகிறாள், ඒ දුවගෙන ගිහිල්ලා කියනවා ஒரு தேவனுடைய மனிதன் வந்தார், ආදිවාසීගේ මිනිස්සෙක් ආවා. அவர் எனக்கு இதை இப்படியாக சொன்னார். ඔහු මට මේ ආකාරයෙන් කිව්වා. நான் ஒரு பிள்ளையை கற்பந்தரிக்க போகிறேன். ඔබ ධර්මයේ ගැප් ගන්න යනවා. Amen. ආමේන්. Hallelujah. හලෙලූයා. அதை இப்படியாய் வளர்க்கும் வரை நான் இப்படியாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ඔව් මේ වගේ හදාගන්න තුරු මම මේ ආකාරයෙන් ඉන්න ඕනේ කියලා දෙවියන් වහන්සේ පැවසුවා. உடனே மனோவா என்ன செய்கிறார்? වික්ෂින් මනෝවා මොනවද කරන්නේ? இந்த வசனத்தை வாசித்து பாருங்க. මේ වචනේ කියවලා බලන්න. 7வது வசனம் சொல்லுகிறது, 7 වෙනි වගන්තිය කියනවා அவர் என்னை நோக்கி இதோ கற்பந்தரிக்கிற குமாரனை பெறுவாய், ஆதலால் திராட்சரசமும் மதுபான குடியாமலும் தீண்டாந்தொன்றும் புசிக்காமலும் இரு. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கு என்று நசரேயனாய் இருப்பார் என்று சொன்னார் என்றார். නුඹ ඔව් මට කතා කොට බලන්න ඔබ ගර්භණී පුත්‍රයෙක් වදන්නේ. ඒ නිසා දැන් ඉතින් ඔබ පුත්‍රිකවණේවත් සරබීමවත් නොවි අපවිත්‍ර කිසි දෙයක් නොකාශට පන්න. මක්නිසාදේ ධර්මවා ගර්භේ පටන් මරණ දවස දක්වා ස්වාමීන් වහන්සේට නාසනික විය යුතුය කීවාය. நாங்கள் பார்க்கிறோம், உடனே மனோவா தேவனை நோக்கி வேண்டுகிறார். මේසර වික්ෂින් මනෝවා දෙවියන් වහන්සේට කණ්ඩායම් කරනවා. என்ன மாதிரி வேண்டுகிறான்? මොනවද කණ්ඩායම් කරන්නේ? என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷனை மறுபடியும் உங்களிடத்திலே அனுப்பும். ඔව් ස්වාමීන් වහන්සේ එවන්නලපු දූතයව නැවතත් අප වෙත එවන්න. நாங்கள் என்ன பிறக்க போற பிள்ளைக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்பிப்பீராக என்று சொல்லி வேண்டிக் கொள்ளுகிறோம். ඔව් ස්වාමීන් වහන්සේ ඔබ විසින් එවන්නලද දෙවියන් වහන්සේගේ දූතය මනුස්ස නැවත ළඟට ඇවි උපදිනා දරුවට අප විසින් It is how the promise come alive. කොහොමද පොරොන්දු එමිස්සන්නේ පැමිණෙන්නේ? தேவன் ஒரு வார்த்தையை சொன்னால் දෙවියන් වහන්සේ වචනයක් කිව්වා. உடனே அடுத்தது மனோவா சொல்லுகிறார், වික්ෂින් ඊළඟට மனෝවා කියනවා சொன்னதை நாங்கள் செய்ய ඔබ වහන්සේ කිව්ව දේ අපි කරන්න. எங்களுக்கு கற்றுத் தாருங்கள். අපට උගන්වා දෙන්න. He didn't want to miss it out. ඔහු ඇවිල්ලා කිසිවක් අහිමි කරගන්න කැමති උනේ தனது නැහැ. பொறுப்பிலே இருந்து அவன் விழுந்து விட விரும்பவில்லை. තමාගේ වාක්‍යමය වැටියක් தேவன் දෙවියන් கொடுப்பது பரிசுத்தமானது. දෙවියන් වහන්සේ දෙන්නා දේ ශුද්ධ දෙයක්. தேவனுடைய அழைப்பு දෙවියන් பரிசுத்தமானது. වහන්සේ කැඳවීම அதை ශුද්ධයි. எப்படி காத்துக் கொள்ள வேண்டும்? අප
உங்களுக்கு எனக்கு கொடுத்த அழைப்பு பரிசுத்தமானது. අපිට කොටයි දුන්නා මේ කැඳීම கர்த்தர் සුද්ධයි. கொடுத்த சபை பரிசுத்தமானது. උන්වහන්සේ සමාව සුද්ධයි. சகோதர சகோதரிகள் பரிசுத்தமானது. ඒ සහෝදර සහෝදරයන් සුද්ධ වෙයි. நான் அதை காத்துக் கொள்ள வேண்டும். මම කොහොමද ඒක ආරක්ෂා කරගන්න ඕනේ? මට උගන්වා දෙන්න ස්වාමිනී. Amen. ආමේන්. Hallelujah. හalleluya. இந்த நாட்கள் எங்களுக்கு எல்லாம் தெரிந்த பண்டிதர்களாய் நாங்கள் இருக்கிறோம். අපි මේ කාලේ හැමදේම දන්නවා පඬිතුන් බවට පත් වෙලා. When God says something, gives something, we have to start working with it. උන්වහන්සේ යම් දෙයක් දුන්නොත් උන්වහන්සේ යම් දෙයක් අපිට පෙන්වුවොත් අපි ඒ තුල ඒ දේ තුල වැඩ කරන්න ඕනේ. Amen. Amen. Hallelujah. Hallelujah. And there is a specific instruction. கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை வைத்து குறிப்பிட்ட வழியிலே நீ போக வேண்டும் என்று சொல்லுகிறார். දෙවිනාසේ නියම කරපු සලස්මත් තමයි නියම කරපු මාර්ගව යන්න ඕනේ කියලා උන්වහන්සේ වෙන්නා දෙනවා. அக்கினியை விட்டு உள்ளதுக்கு காரணம் என்ன சொன்னால் අපි ගින්න අතරට හේතුව කුමක්ද? குடித்தன்னு நாங்கள் போவோம். අපි කොහොමද අපගේ සිතේ පැත්තට අපි ගමන් All කරන්නේ? road goes to heaven. සෑම මාර්ගයක්ම එන්නේ ස්වර්ගයටයි. அப்படி போகும் பொழுது அக்கினியை அவிக்கப்பட்டு போய்விடுது. එහෙම යනකොට තමයි මේ ගින්න අපතර සිට නිවි යන්නේ. இங்கு மனோவா தேவனிடத்திலே முழங்கால் படியிட்டு விழுந்து வணங்கி கேட்கிறார். මේසනේ මනම උන්වහන්සේ අපගේ ධනෙකට එමිසර උන්වහන්සේගෙන් අහනවා. திரும்ப அது என்னத்தை காட்டுகிறது? නැවත ඒක කුමක්ද පෙන්වන්නේ? அவர் ஒரு ஜெப வீரன், தேவ பிரசன்னத்திலே நிற்கிற மனுஷன். ඔව් යාඥා වීරවරයෙක් දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ සිටිනා මිනිසෙක්. Amen. ආමේන්. எலியா தேவ பிரசன்னத்திலே இருந்து போனபடினாலே அவர் போன இடத்துல அக்கினியை வரவழை. එලියා දෙවියන් වහන්සේ අභිමුඛයේ තියෙන නිසා යන්නෝ සෑම ස්ථානයක මේ ස්ථානයේ ගින්න ඇතුළුනා. வித்தியாசமான ஒன்றை பார்க்க போகிறோம். අද අපි වෙනස් දෙයක් බලන්න යනවා. Amen. ආමේන්. Hallelujah. Hallelujah. அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்ட பொழுது මනෝවා දෙවියන් වහන්සේ කල්ලාව කරපු ගමන් guess what? ඔබ බලන්න මොනවද ඔබ කියනවා මොනවද කියලා மறுபடி கொடுத்தார். දෙවියන් වහන්සේ මේ ස්ථානේ පිළිතුරු දුන්නා. சொல்லுங்க தேவன் எனக்கு மறுபடி தருவார். ඔබ කියන දෙවියන් වහන්සේ මට අනිවාර්යයෙන්ම පිළිතුරු தேவன் දෙනවා. எனக்கு மறுபடி தருவார். දෙවියන් වහන්සේ මට පිළිතුරු දෙනවා. Hallelujah. Hallelujah. தேவ பேசியோடு வருகிறதா? දෙවියන් වහන්සේගේ පණිවිඩයක් தேவ දෙනවා. மனுஷன் உன்னோடு பேசுகிறார். දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍ය அந்த පත්‍රය தேவ செய்தி உன்னோடு பேசுகிறார். මේ පණිවිඩය ඔබ நீ என்ன செய்ய வேண்டும்? මොනවද කරන්න ඕනේ? முழங்கால் படியிட்டு ඔබ ධනෙ සේදලා දෙවියන් වහන්සේගෙන් අහන්න. பக்கத்துல உட்கார்ந்து பிரச்சனை இருந்தா அவர்கிட்ட கேளுங்க. ලක්කන බලකන ප්‍රශ්නයක් තිබුණත් උන්වහන්සේගෙන් අහන්න. நாங்கள் போய் கட்டளை இருக்கிறோம். අපි අනිත් අයගෙන් අහනවා. பாஸ்டர் பேசினாரே, භාෂා කතා කරානේ. அது எனக்கு அடிச்சாரா அவருக்கு அடிச்சாரா? ඒක අරයට ගෙවද නැත්නම් මට ගෙවද? Amen. ආමේන්. ஒரு வார்த்தை உள்ளத்திலே வருகிறதா? ඒක වචනයක් අපිට පැමිණෙනවද? தேவனிடத்திலே கேளு. දෙවියන් වහන්සේගෙන් අහන්න. ஆண்டவரே இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? ස්වාමීනි මේ වචනේ අර්ථය කුමක්ද? What you want me to do? මම මොනවා කරන්නද වහන්සේ කැමති වන්නේ? ஒரு சில பேர் என்ன கூப்பிட்டு அப்படி கேட்பார். සමහර මගෙන් අනගාලා අහනවා. பாஸ்டர் நீங்க பேசுறதோடு பேசிட்டு භාෂාව කතා කරනවා நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. මොනවද කරන්න ඕන කියලා මම දන්නේ නැහැ. I said praise the Lord. මම කව ප්‍රශංසා වේවා At least few දෙවියන් people are there. ඒ මෙස්සන් යම් මනුෂ්‍යයෙක් කොටසක් ඉන්නවා. God wants to speak to them. දෙවියන් වහන්සේ අවශ්‍යයට කතා කරන්න. Hallelujah. Hallelujah. தேவனுடைய சொப்பனத்தை தருகிறாரா? දෙවියන් වහන්සේ අපිට ස්වප්නයක් දෙනවද? சரி. යාඥා தேவனிடத்திலே கேள். දෙවියන් වහන්සේ ஆண்டவரே அர்த்தம் என்ன? මේක අර්ථය කුමක්ද? நான் என்ன செய்ய வேண்டும்? මම මේ වෙලේ කුමක්ද කරන්න ඕනේ? Hallelujah. Hallelujah. தேவனுடைய தூதனானவர் மீண்டும் வருகிறார். දෙවියන් වහන්සේගේ දූතය නැවතත් එනවා. ஆனா அந்த நேரம் மனோவா திரும்பவும் இல்லை, வாயிட்டு நின்றுட்டார். ඒ මෙස්සනේ මනෝවා කිතේ සිටම මෙස්සන්ට ආවෙත් නැහැ. மனைவி ஓடி போய் சொல்கிறார். මාර්යා දුල්ල ගිල්ල කියනවා. தூதனானவரே சொல்லுகிறார், ඒ දූතය ළඟ කියනවා. கொஞ்சம் பொறுங்க, ටිකක් ඉවසන්න. இது நான் மாத்திரமல்ல, මේක මම විතරක් නෙමෙයි. இதிலே என் கணவன் பங்கடைந்தவனாயிருக்கிறார். මේකේ මගේ ස්වාපුච්ච පංගුකාරයෙක්ව සිටිනවා. Let me bring him. මම ඔහුව කැඳවාගෙන ඉන්නම්. Let me bring him to you. මම ඔහුව කැඳවාගෙන ඉන්නම්. இது நாங்கள் எத்தனை பேர் எங்களுடைய குடும்பங்களை கர்த்தரிடத்திலே சேர்க்கிறதுக்கு வாஞ்சியாய். අද අපි කී දෙනෙක් අපගේ පවුල් දෙවියන් වහන්සේකට එකතු කරන්න පිටුපස්සෙන් ඉන්නවද? காலம் கடந்து கொண்டு போகுது, டிக் 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 டிக். කාලය ගත වෙලා ටක් ටක් කාලය ගත වෙගෙන යනවා. Amen. Amen. Hallelujah. 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 எத்தனை பேர் வாஞ்சியோடு இருக்கிறோம்? අපි කී දෙනෙක් පිටුපස්සෙන් ඉන්නවද? உள்ளவர்களை கொண்டு சேர்த்து අපගේ පවුල් ඉන්න එකතු කරගන්න வாழ்க்கையிலே பங்குள்ளவர்களை கர்த்தரிடத்திலே கொண்டு வருவது. අපගේ ජීවිතය හවුල් කරන அது
பிரதிபலிக்கப்படுறதற்கு கர்த்தர் அவர்களோடு பேசுகிறது. දෙවියන් වහන්සේ උන්ගේ කතා කරන පිණිස அவள் ஓடி போய் மனோவாவை கூட்டிட்டு வர. ඒ විගසින් ගිහිල්ලා මනෝවාව කැඳවාගෙන එනවා. மனோவா வந்து கேக்குறான். මනෝවාව විලා I really enjoyed it. That's what I lost in this story. එක් තමයි මේක අයිති කරන කතා තව ලස්සනයි මේක. நான் ஒரு டிராமா மாதிரியே நான் நினைத்து பார்த்தேன். මම මේක ටෙල් නැට් එකේ විතර මමත් සිතලා බැලුවා. மனோவா வந்து அவன்கிட்ட கேக்குறான். මනෝවාව විලා අහනවා. தேவனுடைய தூதனாக கேக்குறான். දෙවියන් වහන්සේ දූතයවිලා අහනවා. நீதானே இந்த மனைவியோடு சொன்ன இந்த காரியம்? ඔව් අහනවා දූතයාගේ නුඹද මේ මගේ භාර්යාවට මේ පණිවිඩය කිව්වේ? Are you the one you told like this? ඔබද මේ වගේ කිව්වේ මගේ භාර්යාවට? So தூதனாக சொல்றான், yes. දූතයා කියනවා உடனே அடுத்த கேள்வி அவன் சொல்லி கேட்கிறார். විගසින් ඊළඟ ප්‍රශ්නේ වහනවා. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? අපි මොනවද මේ වෙනුවෙන් කරන්න ඕනේ? He is ready to sell him off. அவன் தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே அர்ப்பணித்து கர்த்தருடைய சொன்ன வார்த்தை நிறைவேறுவதற்கு முற்றாக ஒப்புக்கொள்கிறார். ඔහු සම්පූර්ණයෙන් ඔහුගේ ජීවිතේ කැප කරා දෙවියන් වහන්සේ කියපු දේ ඉටු කරන පිණිස සම්පූර්ණ ඔහුව කැප කරා. Do we ever ask God? கர்த்தரிடத்தில் எப்போதாவது கேட்டிருக்கிறோமா? දෙවියන් වහන්සේ අපි කවදාද ஆண்டவரே, இந்த அக்கினியை எனக்குள்ளே ஏன் கொண்டு வந்தீர்? සෝනි මේ ගින්නයි වහන්සේ මාතුලට ගෙනාවේ. இந்த அழைப்பிலே எனக்கு என்ன பங்குண்டு? මේ කැදෙන්තල මට දෙන පංගුව කුමක්ද? இந்த காரியத்தில் நான் என்ன செய்ய வேண்டும்? මේ දේතල මම මොනවද කරන්න ඕනේ? நான் உமக்கு மகிமையை கொண்டு කොහොමද வருவேன். මම වහන්සේ මහිමේ எப்படி ගෙනගන්නේ? எனக்குள்ளே என்னை காத்துக் கொள்ளுகிறது? සෝනි මේ දේ කොහොමද මම ආරක්ෂා කරගන්නේ? God never get tired. දෙවියන් වහන්සේ කවදාකවත් වෙහෙසටපත් වෙන්නේ නැහැ. பக்கத்துல பார்த்து நீங்கள் கேட்டால் அவர் பேசுவார். ලක්ෂණයක් ඔබ ඉල්ලුවත් උන්වහන්සේට පෙන්වන්නට වෙනවා. நீங்கள் கேட்டால் அவர் பேசுவார். ඔබ ඉල්ලුවත් උන්වහන්සේ කතා කරන්නට වෙනවා. It's all about your heart condition. ඒ සෑම අපගේ හදවතේ ආකල්පය. It's all about you are standing in the presence of the Lord. ඒ සියලු දෙනා උන්වහන්සේ අපගේ කතරන්තර සින්නවද? நான் முழுக்க உங்களுடைய மனோநிலை எப்படி ஓடுகிறது? දෛනික අපගේ ආකල්පේ මොනවද දුවන්නේ? தேவன் சமூகத்தில் நிற்கிறோம் நாங்கள் உண்மை. දෙවියන් වහන්සේ අපගේ ඉන්න එක தேவ பிரசன்னத்தை உணர்கிறோமா? දෙවියන් වහන්සේ අපගේ අපිට හැඟෙනවද? தேவ பிரசன்னத்தை உணர்வோமானால் தேவ பிரசன்னத்தை நாங்கள் தூக்கி செல்ல வேண்டும். උන්වහන්සේ අපගේ අපි දරාගෙන යන්න ඕනේ. அடுத்த நாள் காலையில் போகும் வரையில அல்லது மதிய வேளையிலே ஜெபிக்கிற நேரம் வரையில ඊළඟ උදෑසන නැත්නම් ඊළඟ දවල් කාලේ යාත්‍රා කරන එක නෙමෙයි. we should be ready to do anything. අපි ඕන දෙයක් නෙවෙයි සූදානම් වෙන්න ඕනේ. பைபிளில் எந்த வேலையிலே இருந்தால் என்று தெரியாது. ඔක ඇත්තේ මොන වැඩක ඉස්සුකද කියලා දන්නේ නැහැ. போய் ஓடி போய் சொன்ன உடனே භාර්යාව දුවලා කියලා කියනවා. எல்லாவற்றையும் விட்டுட்டு அவன் ஓடி வருகிறான். සියල්ලම අත්හැරලා දුවගෙන மனைவி பின்னாக ஓடி வருகிறான். භාර්යාව පිටිපස්සේ දුවගෙන එනවා. Because God touched her first මන්ද දෙවියන් වහන්සේ ස්පර්ශ and කරා. she identified first ඔහු එමෙස්සන්නේ හඳුනාගත්ත ප්‍රථමයෙන්. and he was ready to submit. ඔහු සූදානම් සියල්ල කැප කරන්න. Amen. ආමේන්. Hallelujah. Hallelujah. Praise be to God. ප්‍රශංසා වේවා. I just want to go fast a little bit. මටික වේගෙන් යන්න අවශ්‍යයි. Fast forward போகிறேன். මටික වේගෙන් යනවා. ஆண்டவர் தூதனானவர் மனோவாக்கு சொல்லுகிறார், ඒ දේව දූතයා මනෝවට කියනවා நான் அவளுக்கு சொன்னபடி அவள் செய்வதற்கு கவனமாய் இருக்க வேண்டும். God doesn't want to give many more explanations. මම කියපු දේ කරන්න අය වග බලා ගන්න ඕනේ. It's a trust between each other. එමෙස්සනේ තව කෙනෙක් අතර තියෙන විශ්වාසය. கர்த்தருடைய காரியம் என்று வரும் பொழுது நாங்கள் ஒருவரை ஒருவர் நம்ப பழக வேண்டும். දෙවියන් වහන්සේගේ දේ කෙනෙකුට අපි එකිනෙකාව අපි විශ්වාස කරන්න පුරුදු වෙන්න ඕනේ. Amen. ආමේන්. என்னிடத்திலே வந்து சில பேர் சொல்வார்கள், கர்த்தர் பேசினார்கள். මාළකල සමානයි කියලා දෙවියන් වහන්සේ මට කතා කරා. நாங்கள் ஒரு நாளும் கேள்வி கேட்க மாட்டேன். මම කවදාකවත් ඔහුගෙන් ඔයාගේ ප්‍රශ්න අහන්නේ எப்படி නැහැ. அவர் உங்களோடு பேசினார்? කොහොමද උන්වහන්සේ මත් එක්ක කතා කරේ? That is not my business. ඒක මගේ වැඩක් නෙමෙයි, මගේ බිස්නස් එකක් නෙමෙයි. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Between you and God, ඔබයි දෙවියන් I වහන්සේ have to trust my God can speak to anyone. මම විශ්වාස කරනවා දෙවියන් වහන්සේ අපිට ඕන කෙනෙක්ගෙන් කතා It's not කරන්න. necessary God has to speak to me or speak through me. දෙවියන් වහන්සේ මාත්‍රේ මාරගෙන නැත්නම් මාත්‍රේ කතා කරන්න சபையை பற்றின காரியங்கள் yes. සභාවේ ගැන දේවල් ඔව්. Amen. Amen. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் உங்களோடு பேசவில்லை. නමුත් ඔබගේ පුද්ගලික ජීවිතයේ දෙවියන් நீங்கள் වහන්සේ அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ඔබ දැනගන්න ඕනේ நீங்கள் பழக்கப்பட வேண்டும் என்று ඔබ விரும்புகிறார். ඒකට පුරුදු වෙන්න ඕනේ කියලා நீங்கள் උන්වහන්සේ කැමති படிக்க වෙනවා. வைக்கப்பட வேண்டும் என்று ඔබ ඒකට விரும்புகிறார். පුරුදුව ලබන්න ඕනේ කියලා උන්වහන්සේ කැමති වෙනවා.
நமக்கு சொன்னபடி எல்லாம் அவர் செய்ய கடமைப்பட்டிருக்கிறார். ඇයට මම කිව්ව දේ සෑම දේ කරන්න ඇයව වග බලා ගන්න ඕනේ. அப்பொழுது மனோவா சொல்றான், ஓகே, ඒතර මොනවා කියන හරි. I accept it. මම ඒක පිළිගන්නවා. But I want to appreciate you. නමුත් මට ඕන ඔබ අගය කරන්න. நான் உங்களுக்கு சாப்பாடு செய்து கொண்டு வருவேன். මම ඔබට ආහාරයක් ගෙන දෙන්නම්. அப்பொழுது தூதனானவர் ஒரு காரியத்தை சொல்றார். ඒතර දූතයා මට මේ ඉස්සරහක දෙයක් කියනවා. I didn't come to eat with you, I brought a message. මම ඔබත් එක්ක ආහාර ගන්න නෙමෙයි ඔබට පණිවිඩයක් දෙන්න පිණිස තමයි ආවේ. Amen. ආමේන්. Because the connection should be between God and them. ඒ සම්බන්ධතාවය තිබෙන්නේ ඇයි දෙවියන් වහන්සේ අතර. Amen. Amen. அதனால நீ கொடுக்க பழகுங்க. ඒක තමයි මේ දෙන්න පුරුදු වෙන්න Give ඕනේ. it away. ඒ දෙනව මාර්ගය පුරුදු Take වෙන්න it ඕනේ. in. Not to take it in. ඒ අපි තුලට අරගන්න நாங்கள் නෙමෙයි. உள்ளுக்கு எடுக்கிறதல்ல, நாங்கள் கொடுக்க பழக வேண்டும். අපි අතුලට ගන්න தேவனுக்கு கொடுக்க பழக வேண்டும். දෙවියන් වහන්සේ ඍතු ஆத்மாக்கள் கர்த்தருடையது. ආත්ම දෙවියන් වහන්සේගේ திட்டம் தேவனுடையது. ඒ සැලසුම දෙවියන් யாரை எப்படி වහන්සේගේ பயன்படுத்துறது என்பது தேவனுடையது. කොහොමද පාවිච්චි කරන්නට කියලා දෙවියන් වහන්සේගේ වැඩ. நான் சொல்கிறேன், ඔව් කියනවා நீ கர்த்தருக்கு பலி செலுத்த விரும்பினால் ඔබ දෙවියන් වහන්සේට පූජාවක් ඔප්පු කරන්න කැමති නම් அதை நீ செய். ඔබ ඒ දේ කරන්න. Amen. ආමේන්. அதை நீ செய். ඔබ ඒ දේ කරන්න. Here the major point comes. එමෙසනේ ප්‍රධාන කරුණ පැමිණෙනවා. அவன் கேட்கிறது போது பேர் என்ன? ඔව්වන ඔබගේ නාමය කුමක්ද? அவன் சொல்றான், நீ ஏன் என் பேரை கேட்கிறாய்? ඔබන ඇයි ඔබ මගේ නම අහන්නේ? அது அதிசயம். ඒක ආශ්චර්යයි. அதிசயம் என்று சொன்னால் ඒ ආශ්චර්යය කියලා කියන්නේ beyond your understanding. ඔබට ඒක තේරුම් ගන්නට බෑ. உனது அறிவுக்கு அப்பாற்பட்டது. ඔබගේ තේරුම් ගැනීමට එහා සිදු වෙන දෙයක්. Amen. Amen. Hallelujah. Hallelujah. உன் அறிவுக்கு அப்பாற்பட்டதை தேடி நீ வெளிக்கிடாதே. ඔබගේ දැනුමට එහා තිබෙන දේ දැනගන්න ඔබ தேவனுக்கு வெளிப்படுத்துறதை பெற்றுக்கொள். දෙවියන් වහන්සේ ප්‍රතිදේශ කරන දේ විතරක්ම ලබා ගන්න. தேவனிடத்திலே காரணம் கேளாதே. දෙවියන් වහන්සේගේ කරුණ අසන්න එපා. Hallelujah. Hallelujah. Praise be to God. ප්‍රශංසා වේවා. அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், ඊළඟ අපි දකිනවා அவன் பலியை கொண்டு வந்து அங்கு செலுத்தின பொழுது එමෙසන පූජාව කළ ඔප්පු කරන පසුව பலியை கொண்டு வந்து கன்மலையிலே வைக்கிறான். ඒ පූජාව කරන්නේ පර්වතය උඩ තබනවා. Amen. Amen. பலியை கொண்டு வந்து அங்கே வைக்கிறான். ඒ පූජාව කළ කොහෙද තබන්නේ? கன்மலையிலே வைக்கிறான். ඒ පර්වතය උඩ තබනවා. கன்மலையிலே வைத்த பொழுது ඒ පර්වතය මත තබලා கன்மலையில் இருந்து அக்கினி எழும்பிற்று. ඒ පර්වතයේ සිට ගින්න මෙස්සන තබනවා. கன்மலையில் இருந்து அக்கினி எழும்பிற்று. ඒ කියන්නේ පර්වතයේ මත සිට வானத்திலே இருந்து அக்கினி வரவில்லை. ඒ ආශිෂ්ඨ ගින්නාවේ கன்மலையிலே இருந்து அக்கினி எழும்பிற்று. ඒ පර්වතයේ සිට මෙස්සන ගින්න නැගුණා. Hallelujah. Hallelujah. உன் பலி ඔබගේ පූජාව கொடுத்தல் ඔබ කැපකිරීම கிறிஸ்துவின் கன்மலையிலே இருக்குமானால் ඒ ශරීරයේ அக்கினி පර්වතයේ உனக்குள்ளே இருந்து புறப்படும். ඒ ගින්න ඔබ තුළ විසින அக்கினி පිටත් உனக்குள்ளே இருந்து பற்றி ඒ எறியும். ගින්න ඔබ තුළ සිට දැල්වෙන්න. Hallelujah. அந்த பற்றி எறிகிறதிலே தூதனானவர், the messenger, the அக்கினி வந்து பரலோகத்தை நோக்கி பற்றி ඒ දැල්වෙන මෙස්සනේ ස්වරයේ ගින්නෙන්න ස්වර්ග දිස බලා அதிலே එමෙස්සනේ தூதனானவர் ஏறி போயிட்டான். එමෙස්සනේ දූතය මෙස්සනේ නැගලා යන්න කියා. எத்தனை பேருக்கு இந்த அக்கினி வேணும்? කීදරකට මේ ගින්න අවශ්‍යද? வானத்திலிருந்து வருகிற அக்கினி வேணுமா? ආශිෂ්ඨ පැමිණෙන ගින්න கன்மலையிலே අවශ්‍යද? இருந்து பற்றி எறிந்து வானத்தை நோக்கி போகிற அக்கினி ඒ வேணும். පර්වත සිට ගින්න පැමිණලා ස්වර්ග දිස I said, Lord, I want to have that fire. මට අවශ්‍ය මේ ගින්න. அதுதான் அதிசயம் என்று வேதம் சொல்லுது. ඒක තමයි ආශ්චර්යය කියලා බයිබලයේ පවසන්නේ. They cannot understand. ඒක මට තේරුම් ගන්න බෑ. அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ඔවුන්ට ඒක දැනගන්න බැරුව ගියා. கண்மலைக்குள்ளாய் இருந்து அக்கினி எப்படி வர முடியும்? පර්වත සුළුතුනේ කොහොමද ගින්න පැමිණෙන්නේ? இதே கண்மலை මේ පර්වතය இங்கு ஒரு பலிபீடமாய் இருக்கிறது. එමෙස්සනද පූජාවක් கண்மலையிலே அவன் தனது பலியை வைத்தான். ඒ පර්වතය මත පූජාව තබනවා. கண்மலை பலிபீடமாய் மாறிற்று. ඒ පර්වතයේ පූජාවක් ලෙස පූජා කරන ස්ථානයක් ලෙස වෙනස් கிறிஸ்து වුණා. தன்னையே பலியாய் செலுத்தினதினாலே විශ්වාසයෙන් තමාම அவரே எங்களுடைய பலிபீடமாய் மாறினார். උන්වහන්සේ මේ පූජාවක් වඩ Hallelujah, சொல்லுங்க. அவரே எங்கள் பலிபீடம். උන්වහන්සේ තමයි අපගේ පූජාසනය. அந்த கண்மலை
கண்மலையிலே நாங்கள் நிற்கிறோமா? ඒ පර්වතේ මත අපි அந்த සිටිනවා. கண்மலையிலே எங்களை படைத்திருக்கிறோமா? ඒ පර්වතේ මත අපි அந்த கண்மலையிலே எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? ඒ පර්වතේ මත අපි அப்படியானால் பலி එවනම් අපේ පූජාව எழும்புற அக்கினி ඔබතුමාගේ නැගිනව ගින්න பரலோகத்துக்குரியதாக இருக்கிறது. ඒක ස්වර්ගයට යුක්ත වෙනවා. அதை நோக்கி செல்வதாக ඒක இருக்கிறது. ස්වර්ගයේ දෙස බලා உங்கள் ගමන් ஆன்மாவை කරනවා. எடுத்துச் செல்கிறதாக ඒ இருக்கிறது. දූතයෝ ஜெபங்களுக்கு பதில் உண்டாகும். ඔබගේ යාඥාව ප්‍රතිදාන ஜெபங்கள் ஒவ்வொன்றுக்கும் வர்க்கமாக போகிறது. ඔබගේ යාඥාව සෑම வாசனையாய் போயிருக்க போகிறது. ඒ සුගන්ධයට සෙමිස්සන්න යට වෙනවා. அதை நாங்கள் ஜெபத்தை முடிக்கும் பொழுது என்ன சொல்லுகிறோம்? ඒක තමයි යාඥාවේ කොට අපි මොනවද කියන්නේ? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන්. ஏன் ඇයි? உனது பலிபீடம் ஒன்றே ஒன்றுதான். ඔබගේ පූජාසනය එක உனக்குரிய වෙන්නේ ඇයි? கண்மலை ஒன்றே ஒன்றுதான். අපේ පර්වතය එක වෙන්නේ அக்கினி ස්ථානයයි. ஒரே இடத்தில் தான் புறப்பட வேண்டும். ගින්න එක විශ්වාස அக்கினி உனக்குள்ளே இருந்து புறப்பட வேண்டும் என்று சொன்னார். அந்த கண்மலை உனக்குள்ளே இருக்க ඒ வேண்டும். පර්වතය ඔබ තුල තිබෙන්නේ. கிறிஸ்து கண்மலை அங்கே இருக்க வேண்டும். அதிலே நீ பலி செலுத்த பழக வேண்டும். ඒතරම පූජාව ඔප්පු කරන්න පුරුදු වෙන්න ඕනේ. Amen. ආමේන්. Hallelujah. 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 அவர் உனக்குள்ளே கண்மலையாய் இருக்கும் வரை இந்த பலிபீடத்திலே பலிபீட அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும். උන්වහන්සේ ඔබතුලේ පර්වතයක් ඉන්න තාක් මේ විශ්සනේ ගින්නන්නේ වාරෙම දැල්ලෙමින් තිබෙන්න යනවාමයි. நாங்கள் வேதத்திலே பல அக்கினிகளை பார்க்கிறோம். අපි බයිබලේ බොහෝ ගින්නක් அக்கினி வந்து பட்சித்து போட்டது. ඒ ගින්නනේ විශ්සනේ පුරුෂා දැමුවා. அந்த பலியை எரித்து போட்டது. ඒ පූජාවේ විශ්සනේ පුරුෂා දැමුවා. இப்படியாக எல்லாம் பார்க்கிறோம். මේ වගේ අපි දකිනවා. இந்த பலி නමුත් මේ පූජාව பரலோகத்தை நோக்கி. ස්වර්ගයේ දෙස බලා அந்த ගමන් அக்கினி பரலோகத்தை நோக்கி எழும்பி. ඒ ගින්න ස්වර්ග දෙස බලා ගමන් කරා. தேவ பிள்ளைகளே, දෙවියන් වහන්සේගේ දරුවනි this is what the God says to us today. මේක තමයි දෙවියන් වහන්සේ අපට කියන්නේ. நாங்கள் வைக்கிற ஒவ்வொன்றும் கிறிஸ்துவின் கண்மலை மேலே அந்த பலிபீடத்துக்கு நாங்கள் கொண்டு வர வேண்டும். අපි තබන්නව සෑම දෙයක්ම ක්‍රිස්තුස් නාමයේ පර්වතය පිළිබඳව பலிபீடமே කියන්නේ. பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும். ඒ පූජාසනේ මත සෑම දෙයක් அந்த பலிபீடம் පවිත්‍ර கனத்துக்குரியதாய் காணப்பட வேண்டும். ඒ පූජාසනේ ගෞරවාන්විත තිබෙන්න கனத்துக்கு ඕනේ. குறைவான எதுவும் அந்த இடத்திலே கொண்டு வரக்கூடாது. ගෞරවයට කිසිම දෙයක් එමෙස්සන ගෙරෙන්න නුසුදුසුයි. அந்த இடத்திலே இருக்கிறது பரிசுத்தமானது. එමෙස්සන තිබෙන දේ සුද්ධයි. Hallelujah. හalleluya. Praise God. ප්‍රශංසා වේවා. தேவ பிள்ளைகளே, දෙවියන් වහන්සේගේ දරුවනි. தெரிவு உங்களுடையதான். ඒ තෝරා ගැනීම ඔබගේ. என்றால் கர்த்தர் மனோவாவை தெரிந்தது போல உன்னை தெரிந்திருக்கிறார். මත දෙවියන් වහන්සේ මනෝව තෝරගත්ත සේවකව තෝරගෙන තිබෙන ඔබගේ පවුල තෝරගෙන තිබෙනවා. Hallelujah. හalleluya. Hallelujah. அந்நியற்றவர்களாய் நாங்கள் இருந்திருக்கலாம். අපි අල කිසිම ඵලයක් மற்றவருடைய பார்வைக்கு ஏளனப்பட்டவர்களாய் අනිත්‍යගේ වැල්මට අපි පාත් කොට இந்த සදාන්නේ. தேசத்திலே மாத்திரமல்ல, මේ දේශේ විතරක් නෙමෙයි. காம்பவுண்டுக்குள்ளேயே මේ භූමිය තුල சபையை தாழ்வாக பார்த்த நாட்கள் உண்டு. අපගේ සභාව විතරක් පාත් විතර දකපු කාලයක් තිබුණා. ஆனால் கர்த்தருடைய அக்கினி இங்கே எரிவதனால் නමුත් දෙවියන් වහන්සේගේ ගින්න මෙමෙස්සනේ දැල් වෙන නිසා இப்பொழுது அதிசயம் விளங்குகிற நாட்களாய் දැන් ඒ ආශ්චර්යමදේ පුදුමදේ පෙන්වන කාලය පමණ තිබෙනවා. ආමේන්. හalleluya. கரம் குன்றி போனவர்கள் அல்ல, අපි අල අපි අපගේ දැල් කැටි වෙලා නෙමෙයි. අපගේ දක්ෂකම කැටි වෙලා නෙමෙයි. தராதரப்படுத்தவர்களாய் இருக்கிறீர்கள். අපි අල තරාත්‍රමට සුදුසු වෙලස සිටිනවා. படுத்துகிற தேவன் உங்களோடு இருக்கிறார். ඒ තරාත්‍රම් அந்த கண்மலை சமமாக இருக்கிறது. ඒ පර්වත අපි සමග තිබෙනවා. எகிப்திலே இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்ட பொழுது ඒ මිස්රයේ ඉස්රායල් ජනතාව අපිට பவுல் சொல்கிறார், அந்த கண்மலை அவர்களோடு வந்ததினாலே ඉස්රායල්ගේ පර්වතය සමග අපු அந்த නිසා கண்மலையிலே இருந்து தண்ணீர் எடுத்தார்கள். ඒ පර්වතයේ සිට වතුර අරගත්තා. அந்த கண்மலை இயேசுவே என்று கொள்கிறது. ඒ පර්වතය යේසුස් කියලා කොරින්තු. அதே கண்மலை இன்று உன்னோடு ඒ இருக்கிறது. පර්වතය මත ඔබ සමග வருகிறது. ඔබ සමග එනවා. Unless you recognize it. ඔබ ඒක තේරුම් ගන්න තුරු Let the fire rise up. ඒ ගින්න මෙමෙස්සන්නේ දැල් වේවා. Just stand up in the presence of the Lord. අපි උන්වහන්සේ අපෝගේ නැගී සිටිමු. I feel God is saying, මට හිතෙනවා දෙවියන් වහන්සේ කියනවා search your heart. අපගේ හදවත අපි විමසා බලන්න ඕනේ. ஏசாயாவின் புஸ்தகம் சொல்கிறது, ඒසාය පොතේ පවසනවා பரிசுக்கப்பட்ட கல்லை நான் சீயோனிலே வைப்பேன். ඒ විසරි පරීක්ෂා කරන ලබු ගලමම සියොම්නි තබනවා. அதை விசுவாசிக்கிறவன் பிழைப்பான். ඒ දේ අදාළ තැනත්තා ජීවත් වන්නේය. அதிலே ஓடுகிறவன் உடைக்கப்பட்டான். ඒකේ හැප්පෙන කෙනා කුඩු විසිර වෙලා යනවා. அந்த கல், அந்த கண்மலை இயேசு கிறிஸ்து. ඒ ගල නැත්නම් ඒ පර්වතය යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ.
Do I really feel that? ඇත්තටම ඔබට ඒක හැඟෙනවද? The rock. ඒ පර්වතය. Because there we are going to keep your sacrifice. මම අපගේ කැපකිරීම අපේ මේ ස්ථානේ තමයි කරන්න ඕනේ. அந்த கண்மலையிலே இருந்துதான் அந்த அக்கினி புறப்படும். ඒ පර්වතයේ සිට තමයි ඒ ගින්න පිටත් වෙන්න යන්නේ. அது பரலோகத்தை நோக்கி எழும்பும். ඒක ස්වර්ගයේ දෙස බලා නැගෙන්න යනවා. இத்தனை காலம் பரலோகத்திலிருந்து அக்கினி வந்தது போதும். මෙච්චර කාලයක් ස්වර්ගයේ සිට ගින්න අපේ ඇති. இயேசு சொன்னார் அக்கினியை கூட வந்து நான் இப்பொழுதே பற்றி எறியவே. ඒ ශ්වාසකමම ගින්න තමන්ට මේක දැන්ම දැල් වෙනවා. எத்தனையோ தடவை அக்கினியை அவர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். උන්වහන්සේ බොහෝ වතාවක් ගින්න වගුරුව මිශ්‍රණය. There is a better place for you. නමුත් එමෙස්සට අපිට ස්ථානයක් තිබෙනවා. A place of rest. ඒ ස්ථානයේ අපේ ස්ථානය. இந்த கண்மலையின் மேலே அந்த அக்கினி பற்றி எரியும் பொழுது ඒ පර්වතයේ මතේ ගින්න දැල් වෙනකොට you will have rest. ඔබට තියෙන මේ ස්ථානය. அந்த அக்கினியை பற்றி எரிய செய்தவர் கர்த்தராய். ඒ ගින්න දැල් වෙන්න සලස්වන්නේ දෙවියන් වහන්සේ. கிதியோன் தேவன் அழைத்த பொழுது ගිඩියෝන දෙවියන් වහන්සේ කැදවපු ගමන් கிதியோனும் இதே மாதிரி கண்மலையிலே ගිඩියෝන් මේ වගේ පර්වතයේ මත பலியை வைத்த பொழுது පූජාසනෙත් පූජාව තබපු ගමන් தூததானவன் தன் தடியை நீட்டி அதிலே அக்கினியை கொண்டு வந்தான். ඒ දූතයවලා එමිස්සානේ දෑත් එක්කල එමිස්සානේ ගින්නක් ගෙනාවා. அது அப்படியே இருந்து போயிற்று. ඒක එහෙම දැල් වුණා. கிதியோனுடைய காலம் முடிந்தது. ගිඩියෝන්ගේ කාලය ඉවරයි. சிம்சோனுடைய காலம் முடிந்தது. ඒ සම්සන්ගේ කාලයත් ඉවරයි. ஆனால் அவர்கள் முடிந்து போன காலம் என்று நினைத்த பொழுது නමුත් ඒ උන්ගේ කාලය ඉවරයි කියලා හිතපු ගමන් ஆண்டவர் மனோவாக்கும் மனைவிக்கும் ஒரு புதிய எதிர்பார்ப்பை கொடுத்தார். දෙවියන් වහන්සේ මනෝවටත් ඔහුගේ භාර්යාවටත් අලුත් බලාපොරොත්තුවක් දුන්නා. ஒரு புதிய காரியத்தை அவர்களுக்குள்ளே புறக்கச் செய்தார். අලුත් දෙයක් ඔවුන් තුළ ඉපදෙන්න සැලැස්සුවා. இன்றைக்கு அதே காரியத்தை கர்த்தர் உனக்குள்ளே செய்கிறார். අද ඒ දේම දෙවියන් වහන්සේ ඔබ ஒரு තුළ புதிய තියෙන காரியத்தை புறக்கச் செய்கிறார். අලුත් දෙයක් උන්වහන්සේ ஒரு எதிர்பார்ப்பை உனக்கு தருகிறார். අලුත් බලාපොරොත්තුවක් කරනවා. උන්වහන්සේ ඔබගේ පර්වතයයි கிறிஸ்தியனின் கண்மலை. ක්‍රිස්තුස් නැමැති පර්වතය. அந்த கண்மலைக்குள்ளே அக்கினி. ඒ පර්වතය තුළ ගින්න. அந்த அக்கினி கண்மலையிலே இருந்து எழும்பும். ඒ ගින්නේ පර්වතයේ සිට මෙසනේ ගින්න அதன் පැමිණෙනවා. மேலே அந்த பலியை வைக்கிறார். ඒ මැත්තේ ඔබගේ පූජාව ඔබ තබනවද? உன் ஆசைகள், ඔබගේ ආශාවන්, உன் தேவைகள், ඔබගේ අවශ්‍යතාවයන්, உன் வாஞ்சைகள், ඔබගේ පිපාසයන්, உன் අංගවයිப்பு, ඔබගේ තැතිගැන්වීම, தோல்வி, ඔබගේ පරාජය, உன் பலவீனம் ඔබගේ දුර්ලභම இந்த கண்மலையின் மேலே கொண்டு வா. ඒ පර්වතය මත ඔබ ගෙනෙන්න. That's a powerful thing that's going to happen. එමෙස්සනේ බලවත් පුදුම දෙයක් වෙන්න යනවා. இதை வைத்து விட்டு பாரு. ඔබ මේ මෙස්සනේ තබල බලන්න. I see the rock is shaking. මම දකින එමෙස්සනේ ගලේ මෙස්සනේ පෙරලනවා அக்கினி සෙලවෙනවා. அதிலே வெளியே வருவதற்கு එමෙස්සනේ ගින්න පිටතට එන්න. ஆயத்தமாய் நிற்கிறது. ඒ සූදානම්ම තිබෙනවා. Just give it to him. ඔබ උන්වහන්සේව තව බාර Just කරන්න. lay it down to him. ඔබ උන්වහන්සේ ඉදිරියට ඔබ දරනමන්න. Shalamalabakosho. Ia parateremeke. Lay malavaka. You know it. You know it. You ඔබ know it. දන්නවා ඔබ දන්නවා. This is the time. මේ වෙලාව. இதான் காலம், இதான் நேரம். මේයි කාලේ මේයි වෙලාව. உன் பிள்ளைகளை, உன் குடும்பங்களை ඔබගේ දරුවන් ඔබගේ පවුල கர்த்தருக்குள்ளாய் கொண்டு வந்து அக்கினி பற்றி எறிய வேண்டும். දෙවියන්වහන්සේලා ගෙනල්ලා ගින්න දැල් වෙන්න ඕනේ. நோவா தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவனாக இருந்தான். නෝවා දෙවියන්වහන්සේගේ අභිමුඛයෙන් පිපාසන කෙනෙක්ව සිටියා. அவன் ஜெபிக்கிற மனுஷனாய் தான் இருந்தான். ඔය යාඥා කරන මිනිස්සෙක් තමයි සිටියේ. ஆனால் தேவ தூதனானவர் வந்தார் என்று சொல்லப்பட்ட பொழுது නමුත් දෙවියන්වහන්සේගේ දූතය මෙසන ආවක් වුණාට පසුව அவன் தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறான். ඔය දෙවියන්වහන්සේගේ අභිමුඛයෙන් පිපාස වුණා. நீ ஜெபிக்கிறது உண்மை. ඔබ යාඥා කරන එක ඇත්ත. ஆனால் தேவ பிரசன்னத்தை கேள். නමුත් දෙවියන්වහන්සේගේ අභිමුඛයෙන් ඉල්ලන්න. அப்பொழுதுதான் அந்த கண்மலையை காண முடியும். එතකොට තමයි මේ පර්වතය අපිට දකින්න පුළුවන්. ஷோலவரபா හලෙලූයා ஷிகதே ස්වාමීනි හලෙලූයා. லோமாரிகதிர மகதரவலா ස්වාමීනි හලෙලූයා.
ස්වාමීනි. Thank you, Lord Jesus. සුති යේසුනි. Shokolobo rokotur belike vikarabane. Shokolobo kotur belike. Nondu kollade. Unniye nondu kollade. ඔබ වර්ධනපත් කරගන්න එපා. සදව ගන්න එපා. Leave every gossip. සෑම අනවශ්‍ය දේවල් අත්හරින්න. மற்றவருடைய சொற்களை தூக்கி எறிந்து போடு. අනිත් අයගේ කතාවන් ඔබ අත්හරින්න අයින් කරලා சொல்ல දාන්න. அடிபட்டு நிற்கிறாயா? ඔබ වචන වලින් ඔබ ඇවිල්ලා පහර ගන්න සිටිනවද? වේදනාවේ සිටිනවද? கண்மலைக்கும் அதே செய்தார்கள். ඔවුන්ගේ පර්වතයට එදා ඒ දේම කරා. கண்மலையாகிய கிறிஸ்துவுக்கும் அதே ඒ செய்தார்கள். පර්වතයට යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේලාත් ඒ දේම කරා. அந்த கண்மலையிலே நீ ඒ පර්වතයේ මත ඔබ සිටින්න. அவர் அந்த சொல்லடிகளை தாங்குவார் உனக்காக. උන්වහන්සේ වචන සියල්ල ඔබ වෙනුවෙන් දරා ගන්නසේක. அவர் ஏற்கனவே அதற்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். උන්වහන්සේ කලින් මේ වෙනුවෙන් සියල්ලම කරලා ඉවරයි. As long as you lay your life, உன்னுடைய வாழ்க்கையை கண்மலையிலே பலியாக கொடுக்கும் வரை ඔබගේ ජීවිතයේ පර්වතයේ මත පූජා පිණිස දෙනතුරු அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். උන්වහන්සේ මේ ස්ථානේ බලාගෙන සිටිනවා. ஏனென்றால் நீ பற்றி எரிகிற அக்கினியாய் இருக்கிறாய். මන්ද ඔබ දැල් වෙන ගින්නක් මේ සිටින්න ඕනේ. அந்த பலிபீடத்தில் நீ இருக்கும் பொழுது ඒ පූජාසනේ මත ඔබ ඉන්නකොට உனக்குள்ளே இருந்து அந்த அக்கினி புறப்படும். ඔබ තුලසිතේ ගින්න පිටත් වෙන්න කියනවා. அது தேவ அக்கினி. ඒක දෙවියන් වහන්සේගේ ගින්න. அது தேவ அக்கினி. ඒක දෙවියන් වහන්සේගේ ගින්න. தேவ தூதரானவர் அதிலே ஏறி போன பொழுது දෙවියන් වහන්සේගේ දූතයා මේ ස්ථානේ නැගලා යනකොට அவர் ஏறி பரலோகத்துக்கு போயிட்டார். එමෙසන් නැගලා ඔහු ස්වර්ගයට ගියා. இங்கே நோவாவும் மனைவியும் தாழ விழுந்து வணங்கினார். එමෙසනේ මනෝවසවගේ භාර්යාව බිම වැට They surrender all to God. සියල්ලම කැප කර උන්වහන්සේ දෙනියේ. ஷலமலகதுரு. හලෙලූයා ස්වාමිනේ. கரங்களை உயர்த்தி கர்த்தரிடத்திலே சொல்லுங்கள். ඔබ දැක්ක ස්වාමීන් කියන්නේ Unless you surrender, ඔබ උන්වහන්සේට කැප කරන්න නැතුව that fire cannot burn. ඒ ගින්න ඔබ තුල දැල් වෙන්න විදියක් නැහැ. This is all about you and God. මේ සියල්ල ඔබයි දෙවියන් වහන්සේ අතර. ஷலமலகதுரு. හලෙලූයා ස්වාමිනේ. ஷலமரைக்கதேரிபெரிக்கதே. හලෙලූයා ස්වාමිනේ. கண்களை திறந்து காணுங்கள். ස්වාමීන් දෙන විවෘත කරන්න. கண்களை திறந்து. දෙන විවෘත කරන්න ස්වාමීන්. கண்டுகொள்ள கண்களை திறந்து. ඔබ වාසව දැක ගන්න දෙන විවෘත කරන්න. இயேசுவே. යේසුනි. ஷலமரபபபபபபப. ரொக்கோ ஹோஷேகே. ரொக்கோ லோகோலோகோஷே. ரெக்கெதே மஹானிகா. Yes, 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 yes. Yes, अन्य भाषा में අන්‍ය භාෂාවෙන් කතා කරන්න. अन्य भाषा में එලෙස වන්නේ භාෂාවෙන් කතා කරන්න. let that fire, let that fire, ඒ ගින්න ස්වාමිනේ ගින්න. let that fire. ඒ ගින්න ස්වාමිනේ. ඒ ගින්න ස්වාමිනේ. ඒ ගින්න ස්වාමිනේ. உள்ளாயிருந்து பற்றியறிய ඔබ තුල සිරේක දැල් වේවා. ඔබ තුල සිරේක නැගේවා. கிறிஸ்துவோடு நீ கையிலே විශ්වාස සමග සිරේක විශ්වාස ඔබ කැප කරලා ඉන්නකොට ඒ ඔබ තුල සිරේ ගින්න නැගෙනවා. Thank you for joining us. If you would like to hear the full sermon by Reverend Robert Mithranesan, please contact us at 00965 55